எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப் எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ண முடியும், இல்ல நீங்க உங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ண முடிஞ்சா ஷேர் பண்ணி எனக்கு காமிங்க. என்ன ஸ்டோரின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு காமிங்க சார். யாராவது ஃபீட்பேக் கொடுக்க விருப்பப்படுறீங்களா சார்? அதாவது நேற்று கிளாஸ் நீங்க ராமசுப்ரமணியம் சார், நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்க. உங்க ஃபீட்பேக் கிடைக்குமா சார்? நேற்று எப்படி இருந்தது கிளாஸ்? ஏதாவது உங்களுக்கு புரியாம இருந்ததா, இல்ல யூஸ்ஃபுல்லா இருந்ததா? அதான் ஆக்சுவலி பெருசா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இதை வந்து நம்ம கீப் அப் பண்ணலாம். ஸோ இது நம்ம இப்போ ஆக்சுவலி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிசினஸ் ரீதியாவே ஒரு ஷார்ட் ஃபிலிமா உருவாக்கலாம். ஷார்ட் ஃபிலிம்ங்கிறத விட ஒரு ஃபிலிமாவே வந்து நம்ம உருவாக்கி நல்லா ரீச் ஆகிக்கலாம்னு இருக்கேன் சார். வெரி வெரி குட். நீங்க ஆட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. டவுட்ஸ்மே கேளுங்க, கண்டிப்பா ஹெல்ப் பண்றோம் சார். சரிங்களா? ஷூர் சார், ஷூர். சார் நீங்க பண்ண ஸ்கிரிப்டை கொஞ்சம் ஹோம்ஒர்க் காமிக்க முடியுங்களா? ஷூர் சார், ஜஸ்ட் யா. ஓகே. ஓகே. ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். நீங்க அப்படியே கொஞ்சம் படிச்சு இந்த ஸ்டோரியோட அவுட்லைன் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா சார்? அப்படியே படிச்சு என்ன பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்க சார். என்ன என்ன ஆப் யூஸ் பண்ணீங்க, என்ன ஸ்கிரிப்ட் ட்ரை பண்ணீங்க? என்னுடைய இது வந்து நான் யூஸ் பண்ணது வந்து Claude.ai தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னன்னா நான் ஒரு பீஸ்ஃபுல் ஷார்ட் ஃபிலிம் ஸ்டோரியா தான் நான் வந்து இதுல தங்கிலீஷ்ல நான் வந்து இது பண்ணியிருக்கிறேன். இதோட லாக்லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன் ஸ்மால் தமிழ்நாடு வில்லேஜ் ஃபேசிங் சிவியர் ட்ராட், a young software engineer returns home and discovers that sometimes the greatest solutions come not from technology, but from reconnecting with the community tradition and the simple wisdom of those who never left. அதாவது ஒரு தமிழ்நாடு வில்லேஜ்ல வந்து ஒரு செவரல் டாட் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து இருக்காரு. இது திருப்பி வீட்டுக்கு வர கிராமத்துக்கே வர்றாரு. என்னன்னா ஒரு பெரிய சொல்யூஷன்ல, அதாவது ஒரு டெக்னாலஜி ரீதியா ஓவர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்திருக்காரு. அதுலயே வந்து பீஸ்ஃபுல்லா வந்து எப்படி ரெடி பண்றோம் அதை வச்சுதான் வந்து இது நான் கதையை கொண்டு வந்திருக்கிறேன் சார். ஓகே, வெரி குட் வெரி குட். இதுக்கு பட்ஜெட்டிங் அப்புறம் ஷார்ட் ஃப்ரேம் கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணீங்களா? அது பெருசா அது வந்து இது பண்ணீங்க சார். இது என்னுடைய இது எடுக்கணும் அப்படிங்கிற இதுக்காக ஒரு ஐடியாக்காக பார்த்தேன். பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் இது பண்ணிருந்தேன். பட்ஜெட்டிங் வந்து நான் இப்பக்குள்ள நான் பார்த்து முடிச்சிருந்தேன். ஓகே ஓகே. நீங்க ஃப்ரீ டைமா இருக்கும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் ட்ரை பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஸ்டோரி கண்டிப்பா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும். அந்த ஸ்டோரியே கூட நீங்க கண்டினியூஸா பண்ணிக்கலாம். உங்களுடைய பேஷன்ல நீங்க அதை கண்டிப்பா கண்டிப்பா சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். வீரப்பன் சார், பாலா சார், நீங்க ஏதாவது ட்ரை பண்ணீங்களா ஹோம்ஒர்க்? நீங்க ஏதாவது ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு சொல்லுங்க சார். பாலா சார் ஆன்லைன்ல இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதுங்களா? ஹலோ சார். கேக்குதுங்க சார், சொல்லுங்க. ஓகே சார். சார் நேற்று நீங்க என்ன ஹோம் ஒர்க் கொடுத்தீங்கன்னா சரியா நம்மளுக்கு கன்வே ஆகல சார். நான் சொல்லியிருந்தேன் நேற்று. ஆனா நான் இன்னைக்கு காலைல ஒரு டெத்து ஒன்று இன்னைக்கு அது பண்ணணும். இப்பதான் நான் ஜஸ்ட் வந்து நான் அதை பார்க்க முடிஞ்சு. நான் இதை நாளைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி நாளைக்கு நான் கொடுத்துட்றேன் சார். நோ ப்ராப்ளம் சார், நாளைக்கு பண்ணி சொல்லுங்க. எனக்கு ஒரு ஃபீட்பேக் மட்டும் கொடுங்க சார். நாங்கள் நேற்று எடுத்த கிளாஸும் இப்போ இருக்கிற கிளாஸும் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, இல்லை நாங்கள் எதாவது சரி பண்ணிக்கணுமா, ஒரு ஃபீட்பேக் மட்டும் கொடுக்க முடியுமா? இல்லை, கிளாஸ் ஆகணும்னா இது வரைக்கும் வந்து நம்மளுக்கு ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்கறது, எப்படி இன்புட் வாங்குறதுன்னு சொல்றது எனக்கு புரிஞ்சுது சார். நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம ஏஐல ஓரலா பார்த்துருந்தோம். ப்ராம்ப்ட் இப்படி கொடுத்து கரெக்டா
எப்படி பண்ண ப்ராம்ப்ட் கரெக்டா கொடுத்தாதான் நம்மளுக்கு வந்து அதுக்கான பதில் கரெக்டா வரும்ன்றத நான் புரிஞ்சுக்கணும் சார். நம்ம ஓகே கொடுத்த பொறுத்து தான் இருக்குது. ஓகே வெரி வெரி குட் சார். சாரதி, எஸ் ப்ளீஸ். இவர் என்ன கேள்வி கேட்குறேன், ப்ராம்ப்டா கரெக்டா இருக்கணும். ப்ராம்ப்ட் கரெக்டா மாதிரி இல்லை, உங்க மைண்ட்ல என்ன தோணுதோ நீங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்பீங்களா இல்லைன்னா ஓகே அசிஸ்டன்ட் கிட்ட கேட்பீங்களான்னு அந்த மாதிரியே ப்ராம்ப்ட் ஓகே கொடுக்கலாம் போதும். ஆமாம் சார். என்ன மேம் சொல்றாங்கன்னா, நீங்க ஆ ப்ராம்ப்ட் சார். ரொம்ப கரெக்டா எக்ஸாக்டா என்ன கொடுக்கணும்னு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க உங்க ம் சார். ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசினாலும் ஏஐ வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். சரிங்களா? என்ன ஓகே. கேட்டாலும் ஏஐ ரெஸ்பாண்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. அது வேற எதுவும் இல்லை. நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சீன் ஆ வைஸ் நீங்க சார். எதை போட்டீங்கனாலும் இந்த சீனை எப்படி என்ஹான்ஸ் பண்றதுன்னு சும்மா நார்மலா உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்குற மாதிரி கேட்டாலும் அது கண்டிப்பா உங்களுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். அதை வச்சு நீங்க என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவைன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதுல இருந்து என்ன வேணுன்றதை நீங்க நார்மலா கேட்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? ஃப்ரீயா இருக்கும்போது ஓகே ட்ரை ஓகே பண்ணி பாருங்க. உங்க ஃபீட்பேக் தேங்க்ஸ். ஓகே. அடுத்த வீரப்பன் சார், நீங்க ஆன்லைன்ல இருக்கீங்களா சார்? நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? நேற்று என்ன ஹோம்ஒர்க் பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, எந்த டூல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல முடியுங்களா? நான் பேசுறது கேக்குதுங்களா சார்? நீங்களும் அன்மியூட் பண்ணிக்கலாம் சார். உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு. அன்மியூட் பண்ணிட்டு கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ வில் கோ டு த கிளாஸ். நீங்க சொல்லிட்டீங்கன்னா நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். சார் நான் ஒர்க் பண்ணி பார்த்தேன். நார்மலாக நான் ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி அந்த சாட் ஜிப்ல போட்டு அது எனக்கு ப்ரீஃபாக கொடுத்தது. ஓகே அதுக்கப்புறம் நான் ஒரு ஏஐ இதில் ட்ரை பண்ணி பார்த்தேன் அந்த கண்டென்ட்டை போட்டு. பட் ஷார்ட் வீடியோ தான் வருது. பெய்டு வெர்ஷனில் மட்டும்தான் அந்த ஃபுல் வீடியோ வரும் போல். என்ன பிட் அண்ட் பீசஸ் மாதிரி தான் வந்தது. இல்ல நான் ஸ்கிரிப்ட் ட்ரை பண்ணி பாத்தீங்களா? நம்ம ஸ்கிரிப்ட் தான் நேத்து எடுத்தோம் இல்லையா? அதை ட்ரை பண்ணி பாத்தீங்களா? ஸ்கிரிப்ட் ஏதாவது ஒரு சின்ன ஸ்டோரி அவுட்லைன் ஒரு லாக் லைனும் கம்ப்ளீட் ஸ்கிரிப்டும் டைலாக்ஸோட ட்ரை பண்ணி பாத்தீங்களா? நான் ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் தான் டைப் பண்ணேன். அதுவே எனக்கு சீன் பை சீன் எல்லாமே கொடுத்தது எனக்கு. வெரி ஓகே. அது ஷேர் பண்ண முடியுமா இல்ல? இல்லை சார், கண்டென்ட் கொஞ்சம் பெருசு. நான் ஃபோனில் தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணும்போது அது எனக்கு கொஞ்சம் ஃபீஸிபிளாக இருந்தது. சரி ஓகே. ட்ரை பண்ணி பாத்தீங்கல்ல, உங்களுக்கு அது தெரிஞ்சது இல்லையா? எப்படி எப்படி பண்ணிக்கலாம்னு ஒரு ஐடியா கிடைச்சது இல்லையா? ஒரு ஐடியா கிடைச்சது சார். ஓகே. உங்க ஃபீட்பேக் சொல்ல முடியுமா சார்? நேத்து கிளாஸ்க்கு என்ன எப்படி நடந்தது? நாங்க என்ன எப்படி இன்னும் பெட்டர்மென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தது? சார் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் இந்த அளவுக்கு இறங்கி கொஞ்சம் ஒர்க் பண்ணதே அதுக்கு அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டது காரணமே நேற்று நடந்த கிளாஸ் தான். ஸோ அதுதான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஓகே ஓகே. தேங்க்யூ சார். சரி, நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாம் சார். நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி இமேஜஸ் கிரியேட் பண்ற சொல்ல போறேன். நேற்று ஒரு 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 ஷார்ட் பீரியட்ல அதை நான் வேகமா சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு ஏஐ யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு இமேஜ் கிரியேட் பண்றது, ஒரு போஸ்டர் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்ல போறோம். பிளஸ் நம்ம கேன்வா இன்னைக்கு சொல்லி தர போறேன். கேன்வா பேசிக்ஸ் தான் சொல்லி தர போறேன். ஸோ நீங்க எப்படி ஒரு போஸ்டர் மேக் பண்ணலாம், அந்த போஸ்டர் எப்படி வீடியோவா 3 செகண்ட் வீடியோவா எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்லி தர போறேன். வீடியோ எடிஷன் ஒரு ஸ்மால் பார்ட் மட்டும் உங்களுக்கு சொல்லி தர போறேன். சரிங்களா? எப்படி வீடியோ எடிட் பண்றது, அதுல என்னென்ன டூல் இருக்குன்ற பேசிக் டூல் இருக்கு, என்னென்ன மேஜிக் டூல்ஸ் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் கிளாஸ்ல. சரிங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாம். நேற்று கவனிச்சு எல்லாருக்கும் உங்க ஃபீட்பேக் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ நான் இப்போ என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸோ எல்லாருக்கும் என்னோட ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா? என்னோட ஸ்க்ரீன் தெரியுது இல்லைங்களா? தெரியுது சார், தெரியும். தேங்க்யூ. ஓகே. ஸோ நான் இப்போ ஜெமினி அப்படின்ற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நீங்க ஜெமினி யூஸ் பண்ணிக்கலாம், சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஆன்லைன்ல ப்ரௌஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஏஐ கிடைக்கும். இதுக்கு இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு. சரிங்களா? நான் இப்போ ஜெமினியும் சாட் ஜிபிடியும் யூஸ் பண்ணியிருக்கேன். நானோ பனானான்னு ஒன்று இருக்கு, நீங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் இப்போ ரெண்டு பிளாட்ஃபார்ம்லையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி நான் கிரியேட் பண்றது, சிம்பிள் ப்ராம்ப்ட் தான். சரி ஓகேங்களா? ஐ வாண்ட் டு நான் சார்கிட்ட சொன்ன மாதிரி, வீரப்பன் சார்கிட்ட சொன்ன மாதிரி எப்படி வந்து நம்ம ப்ராம்ப்ட் டைப் பண்றது நான் சிம்பிளா சொல்றேன். நான் இப்போ ஃப்ரெண்டு கிட்ட தான் பேச போறேன். அது மாதிரி இப்போ ஜெமினி தான் என்னோட ஃப்ரெண்ட். ஐ வாண்ட் டு மேக் அ போஸ்ட் ஃபார் மை ஃபில்ம். என் படத்துக்கு ஒரு போஸ்டர் நான் மேக் பண்ணணும். தட் போஸ்டர் இஸ் no the poster is for சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாக்காக அந்த போஸ்டர். இதுக்கு நான் போஸ்டர் போடுறேன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி நீங்க ஸ்பெல் எரர் பண்ணா கூட நீங்க அதை கவனிக்கணும்னு அவசியம் இல்லை, அதை விட்டு எடுத்துக்கணும். பட் நான் என்னுடைய
எப்போவுமே ஸ்பெல்லர் பண்ண பேக் ஸ்பேஸ் பண்ணும், அதுக்காக வந்துட்டேன். எதுக்காக நான் சோஷியல் மீடியாக்காக போஸ்ட் பண்ணுறேன். என்ன ஃபிலிம் அது? த ஃபிலிம் இஸ் ஆல் அபவுட், ஏன்னா சொல்லணும் இல்லையா, ஃபிலிமை பற்றி சொன்னாதானே அது வந்து ஒரு ஒரு போஸ்டர் அது ஐடியா கொண்டு வரும். ஃபிலிமை பற்றியே சொல்லலைன்னா அது என்ன ஐடியா எடுத்துக்கும்? மல்டிபிள் ஐடியாஸ் இருக்கு. ஃபிலிம் இஸ் ஆல் அபவுட் two countries involved in a war and a small family survives and become the cause of peace between the countries. ஓகே, ஸோ நான் என்ன போட்டிருக்கேன்னா, 2 கண்ட்ரிக்கு நடுவில் வார் நடக்குது. அந்த வாரில் வந்து எப்படி வந்து ஒரு ஃபேமிலி இன்வால்வ் ஆகி சர்வை பண்ணுறாங்க, அந்த ஃபேமிலியே 2 கண்ட்ரிக்கும் உள்ள இந்த வாரை எப்படி பீஸுக்கு கொண்டு வராங்க அப்படின்றத பற்றி தான் மூவின்னு போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்னா கம்ப்ளீட்டாக எனக்கு இந்த மாதிரி கலரில் தான் வேணும். இது பாருங்க, ரொம்ப சிம்பிளான இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால ஸோ எனக்கு இந்த மாதிரியான ஒரு போஸ்டர் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதே இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுக்க போறேன். மேக் த ஃபேமிலி make it as a European family. ஸோ அது ஒரு யூரோப்பியன் ஃபேமிலியா இருக்க மாதிரி காமிங்க, ஒரு வார் ஜோனுக்கு முன்னாடி அவங்க இருக்க மாதிரி காமிங்க பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது சொல்லிட்டு. நான் என்ன பண்ண போறேன், இதே ப்ராம்ப்டை பாருங்க. ஸோ த ஸ்பார்க் ஆஃப் பீஸ், அதே ஸ்டோரி எடுத்துக்கிச்சு. இப்போ நான் இந்த ஹெட்டிங்கை எடிட் பண்ணணும். அதுக்கு அக்னாலேஜ் பண்ணிடுவோம் நம்ம. ஈவன் தோ இட் இஸ் என்ன குட், பட் சாரி, I want to change the movie title to ஓகே. இப்போ டைட்டில் வந்து 2 countries நான் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக அது வந்து என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்பார்க் ஆஃப் பீஸ்ன்னு கொடுத்துருக்கு. நான் 2 countries கொடுத்துருக்கேன். 2 countries. சி, இப்போ இது வந்து ஜெமினைல கிரியேட் பண்ணது. நம்ம என்ன பண்ணுவோம், அதே ப்ராம்ப்டை காப்பி பண்ணி உங்களுக்கு சாட் ஜிபிடி இன்னொரு ஏஐ பிளாட்ஃபார்ம்ல போடுறேன். லெட்டர் சி, இது எப்படி கிரியேட் பண்ணுது, இது என்ன ஸ்டைல எடுத்துக்குதுன்னு பார்க்கலாம். நானும் ஒரே ப்ராம்ப்டை இது வரைக்கும் 2 இடத்துல கொடுத்ததில்லை. எடுத்து எந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் வந்ததுன்னு நான் பார்த்ததுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு யூரோப்பியன் ஃபேமிலி, 2 பேர் இருக்காங்க, ஏஜ் பிட்வீன் 40-45 இருக்கும். ஸோ அவங்களுக்கு 2 குழந்தைங்க வார் ஜோனுக்கு முன்னாடி இருக்காங்க. ஸோ த ஸ்டோரி இன்வால்வ்ஸ் அரவுண்ட் பீஸ் பிட்வீன் 2 countries. 2 countries வார் நடக்குது, அதுக்கு பீஸ் நடக்கிறதுல இந்த ஃபேமிலி நடுவில் இருக்காங்க. ஸோ தட் இஸ் ஒன். ஸோ இது எப்படி இவங்க எப்படி கொடுக்குறாங்க. ஸோ இவங்க பீஸ் போட்டதுனால இவங்க புறாலாம் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க, 2 கண்ட்ரியோட ஃபிளாக் ஆட் பண்ணியிருக்காங்க, வார் ஜோன் போட்டிருக்காங்க. இதுக்கு நான் டைட்டில் கொடுக்கல. இப்போ நீங்கள் டைட்டில் ஆட் பண்ணீங்கன்னா இது டைட்டிலும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஆட் த டைட்டில் 2 countries போட்டிருக்கு. 2 countries ஆட் பண்றாங்க. இதை மேலே வரும் அப்படின்னா கீழே வரும், அது எப்படி அலைன் பண்ணுதுன்றதை பார்ப்போம். இப்போ நான் சொன்ன 2 ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ், நீங்கள் இன்னும் நிறைய ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. நானோ பண்ணணும் அந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. நீங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணலாம். பட் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது கூகுள், ஜெமினி, சாட் ஜிபிடி, அப்புறம் நானோ பண்ணணும், இதெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம், அந்த அனுபவத்தில் சொல்கிறோம். இதில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும். இன்னும் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு.
நீங்க எது உங்களுக்கு பெட்டரா தோணுதோ நீங்க அதை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது என்ன சொல்லுதுன்னா இது வயலேட் அவர் காட் ரைல்ஸ் அரவுண்ட் அக்செப்டபிள் டிபிக்ஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு சில எரர் வருது அதில் இல்லையா? இப்போ நம்ம இந்த இமேஜை எடிட் பண்ணணும். நமக்கு இந்த இமேஜ் வந்து ஓகேன்னு படுது, கரெக்டா? சரி, இந்த இமேஜ் எனக்கு பிடிச்சிருக்கு, பட் 2 கண்ட்ரிஸ் எனக்கு ஆட் பண்ணி கொடுக்கல. நான் அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, நான் இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிட்டேன். இந்த இமேஜை நான் கேன்வால அப்லோட் பண்றேன். கேன்வா நீங்க லாகின் பண்ணணும். கேன்வா நேற்று சொல்லியிருந்தேன் எப்படி லாகின் பண்றது. நீங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரலா லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹோம் பேஜ் மாதிரி வரும். இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ். இப்போ அதில் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் கூட பண்ணலாம். நீங்க ஸ்ட்ரைட்டா ஹோம் பேஜ்லேயே எந்த இமேஜ் நீங்க எடிட் பண்ண விருப்பப்படுறீங்களோ அதில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். அதாவது ஆல்ரெடி நீங்க இமேஜ் வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி சாட் ஜிபிடியில் போட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி இமேஜ் வச்சிருந்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு இந்த சைஸ் வேண்டாம் சார், எனக்கு வேற சைஸ் வேணும் அப்படின்னா நீங்க கிரியேட் கொடுத்துட்டீங்கன்னா எதுக்காக உங்களுக்கு இமேஜ் வேணும், என்ன பர்பஸ்க்காக இமேஜ் வேணும்? சோஷியல் மீடியா பர்பஸா? ஓகே, சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியால போனீங்கன்னா என்ன சோஷியல் மீடியா? ஃபேஸ்புக் போஸ்டா, இன்ஸ்டாகிராம் ரீலா, என்ன என்ன பண்ண, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியா, என்ன பர்பஸ்க்காக வேணுமோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி. ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிக்கு இப்போ கிரியேட் மை டிசைன் சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த சைஸ் அதை புல் பண்ணிக்கும். இதுதான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிக்கான சைஸ். ஓகே, நீங்க இந்த பேஜ்ல ஒர்க் பண்ணலாம். சின்ஸ் நான் வந்து ஆல்ரெடி இமேஜா வச்சிருக்கேன், இந்த இமேஜா வச்சிருக்கேன்னா இதை நான் கிளிக் பண்ணிட்டு ரைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா ஓப்பன் இன் எடிட்டர்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது எடிட்டிங் போர்ஷனுக்கு, எடிட்டிங் பேனலுக்கு வந்துடும். ஓகே, இப்போ நான் என்ன ஆட் பண்ணணும், நான் எதுக்காக இப்போ கேன்வாக்குள்ள வந்தேன், இங்க 2 கண்ட்ரிஸ் அப்படின்ற டைட்டிலுக்கு நான் போடணும், அதுக்காக வந்திருக்கேன். ஸோ இந்த லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது எல்லாமே டூல்ஸ், கேன்வாக்கான டூல்ஸ். ஓகே, ஸோ இப்போ இப்போ என்ன பண்ணணும்னா நிறைய விஷயம் இந்த டூல் யூஸ் பண்ணி பண்ணலாம். நான் எதுக்காக இங்க கேன்வாக்குள்ள வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இமேஜை வந்து இங்க நேம் ஆட் பண்ணணும். ஸோ நான் எந்த ஸ்டைலில் ஆட் பண்ண விருப்பப்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பேக்ரவுண்ட்ல லைட்டா ஒரு டிரான்ஸ்பெரண்டா ஒரு லேயர் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு மேல டெக்ஸ்ட் போடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஷேப் எடுத்துக்கிறேன். நான் நிறைய ஷேப்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஷேப் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை நீங்க கிளிக் பண்ண உடனே இங்க ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு ரெலவெண்டான கலர் ஆட்டோமேட்டிக்கா ஏஐ சூஸ் பண்ணிட்டு அதோட பேக்ரவுண்ட்ல வந்துடும். நீங்க அதை மாத்திக்கலாம் ஆஃப்கோர்ஸ். நான் என்ன பண்றேன், ஸோ இந்த மாதிரி சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன்னா இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன், இதை கிளிக் பண்ணிட்டு மேலே இங்க இருக்குங்களா டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி கம்மி பண்ணா டிரான்ஸ்பரன்சி. நான் ஏன் இதை பண்றேன்றதை சொல்றேன். இதுக்கு ஒரு பிளாக் கலர் நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ நான் பிளாக் கலர் இங்க கொடுத்துட்டேன்னா ஸோ இங்க கொஞ்சம் பிளாக்கா இருக்கு இல்லையா? இந்த லேயர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக்கிஷா இருக்கு. எதுக்கு பிளாக்கிஷா கொடுக்குறேன்னா நான் கொடுக்க போற டெக்ஸ்ட் வந்து அந்த இடத்துல ஹைலைட்டா தெரியணும். நான் என்ன டெக்ஸ்ட் கொடுக்க போறேனோ அதுக்கு ஆப்போசிட் கலர்லயோ இல்லை அந்த டெக்ஸ்ட்டை ஹைலைட் பண்ற கலர்லயோ தான் இந்த பேக்ரவுண்ட் இருக்கணும். ஸோ நான் இப்போ ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, இங்க ஹெட்டிங், ஆட் அ சப் ஹெட்டிங், டைட்டில் இருக்கு இல்லையா? நீங்க டெக்ஸ்ட்ன்ற பாக்ஸை ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இதெல்லாம் ஓப்பன் ஆகும். இதுலயே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு சார். இதுலயே நிறைய டிஃபால்ட்டான டெக்ஸ்ட்லாம் இவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மேஜிக் ரைட்லாம் இருக்கு. இதெல்லாம் ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேஜிக் ரைட். நீங்களா உங்க டெக்ஸ்ட் ஸ்டைலை கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். நீங்க கிரியேட் பண்றதெல்லாம் உங்க ஸ்டைலுக்கு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இன்டெப்தான விஷயம். நான் இப்போ பேசிக்ஸ் மட்டும் சொல்லி தரேன். இதுல 2 கண்ட்ரிஸ் போட்டுட்டேன். இப்போ இந்த 2 கண்ட்ரிஸ் இந்த இடத்துல விசிபிளா இருக்கு. இது வந்து ஒரு மூவி ஸ்டைல்ல எனக்கு வேணும்னா நான் ஃபாண்ட் தான் மாத்தி ஆகணும் இல்லையா? கலர் மாத்ததுக்கும் இங்க ஆப்ஷன் இருக்கு.
இப்போ எனக்கு இந்த கலர் வந்து இந்த கலர்வே நான் எடிட் பண்ணணும்னா இங்க பாருங்க டாக்குமெண்ட் கலர்ஸ் நீங்க இருக்க இந்த டாக்குமெண்ட்ல இருக்க கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ண கலர்ஸ்லாம் இங்க காமிக்கும். ஸோ இந்த கலர்ஸை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இங்க ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, பிக்க கலர், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த இந்த பேஜ்ல இருக்க எந்த கலருக்கு வேணுமோ அந்த கலருக்கு அந்த ஃபாண்ட்டை மாத்திக்கலாம். எனக்கு வந்து இப்போ இந்த ஃபிளாக் கலர் வேணும், ஆல்ரெடி அங்க இருக்கு. ஸோ அதனால ஃபிளாக் கலர் வேணும். இந்த எல்லோ கலர் மாதிரி இருக்கு இல்லையா, மஸ்டர்ட் கலர் மாதிரி இருக்கு இல்லையா, அது வேணுங்க. சி, இப்போ இந்த ஃபிளாக் கலருக்கு இந்த ஃபாண்ட்டோட கலர் மாறிடுச்சு. அந்த டூல் அதுக்கு தான் யூஸ் ஆகும். அந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷனுக்கும் நிறைய நிறைய டூல்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ நீங்க எல்லாமே கத்துக்கலாம். நீங்க ஒன்ஸ் இந்த கேன்வா ஓபன் பண்ணி நீங்க எடிட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க கத்துப்பீங்க. நீங்களும் ஒரு எடிட்டர் ஆகலாம் ஈஸியா. இதே மாதிரி போஸ்டர் கிரியேட் பண்றதை பண்ணிக்கலாம். இப்போ இங்க ஒரு லோகோ ஆட் பண்ணணும். இப்போ ஒரு ஒரு மூவி போஸ்டர்ல என்ன இருக்கும், ப்ரொடக்ஷன் கம்பெனியோட லோகோ இருக்கும் இல்லையா. ஸோ நான் ஆல்ரெடி எங்க லோகோவை இங்க அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அது எப்படி அப்லோட் பண்றதுன்னு ஆல்ரெடி சொன்னேன். ஜஸ்ட் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அப்லோட் ஆகும். இல்லைன்னா அப்லோட்ஸ்ல போயிட்டு இங்க கொண்டு வந்து நீங்க எந்த ஃபைலை டிராக் பண்ணி போட்டாலும், இப்போ இந்த ஃபைல் அப்படியே நீங்க டிராக் பண்ணி கொண்டு வந்து போட்டு பாருங்க, ட்ராப் ஐட்டம்ஸ் டு அப்லோட் காமிக்குதா, போட்டுட்டீங்கன்னா அது அப்லோட் ஆயிக்கும். புரியுதுங்களா? ஸோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபோல்டருக்குள்ள போய் இங்கே எங்களுடைய லோகோ அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த லோகோ அப்படியே கிளிக் பண்ணி டிராக் பண்ணி இங்க கொண்டு வரேன். இந்த லோகோ தான் உங்களுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியோட லோகோன்னு வச்சு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொண்டு வந்து இந்த லோகோவை இங்க வச்சு, இதுக்கு கீழே நீங்க பிரசன்ஸ் ஆட் பண்ணணுமா, அகைன் டெக்ஸ்ட்குள்ள போங்க, பிரசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட் அப்படியே டிராக் பண்ணி அது கீழே போட்டுக்கோங்க. டெக்ஸ்டோட கலரை நீங்க மாத்திக்கோங்க. ஒயிட் கலர்னா ஒயிட் கலர் மாத்திக்கோங்க. இந்த பிரசன்ஸ் ரொம்ப ஒண்ணு என்ன சைஸ்ல வேணும், இந்த சைஸ்ல வேணும்னா கீழே போட்டுக்கலாம், கீனோஸ்பியர் பிரசன்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். இல்ல சின்னதா வேணும் அப்படின்னாலும் ஃபாண்ட் சைஸை நீங்க கம்மி பண்ணிக்கலாம். வேற ஃபாண்ட்ல வேணும்னாலும் அப்படின்னாலும் ஃபாண்ட்டை மாத்திக்கலாம். நீங்க எதை எடிட் பண்ண விரும்புறீங்களோ அங்க போய் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். இப்போ நீங்க டெக்ஸ்ட் எடிட் பண்ணணும்னா தான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கும். புரியுதுங்களா? இது வந்து லைன் ஸ்பேசிங். இந்த பிரசன்ஸ்ன்ற ஸ்பேஸ் இருக்குல்ல, லெட்டர் ஸ்பேசிங், இந்த பிரசன்ஸ் வந்து எவ்வளவு எப்படி வேணும் பாருங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க நிறைய எடிட்டர்ஸ்ல பார்க்கலாம். இதெல்லாம் தெரியாதவங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம். லெட்டர் ஸ்பேசிங், புல்லட் பாயிண்ட் பண்றது, சென்டர் அலைன்மெண்ட், ஓகேங்களா, இது அப்பர் கீஸ், சின்ன லெட்டர் பெரிய லெட்டர், அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுமா, அண்டர்லைன் பண்ணுமா, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. இதே நீங்க வீடியோவில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை கிளிக் பண்ணிட்டு இதுல அனிமேட் ஆப்ஷனுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணும்போதோ இல்லை வீடியோ பண்ணும்போதோ அனிமேட் பண்ணிட்டு எப்படி டிஸ்பிளே ஆகணும் அங்கே ப்ரெசன்ஸ்ன்றதை பாருங்க. நான் இங்க இந்த லெஃப்ட் சைட் இதுல ஸ்டைல்ஸ் நிறைய காமிக்குது இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணேன் மறுபடியும் சொல்றேன் பாருங்க. ப்ரெசென்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு அனிமேட் போயிட்டு இதை கிளிக் பண்ணனா அங்க எப்படி ஆகுது, ப்ரெசன்ஸ்ன்றது டைப் பண்ற மாதிரி வருது. இதை கொடுத்தனா இப்படி வருது. ஸோ ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு. அது இப்போ நீங்க வீடியோ எப்படி மேக் பண்றாங்க, இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்ஸ் வச்சு தான் ஒரு வீடியோ மேக் பண்றாங்க. நார்மலா சோஷியல் மீடியால போடுற நிறைய கம்பெனிஸ் அவங்களுக்கான வீடியோ மேக் பண்ணும்போது இந்த மாதிரியான அப்பியரன்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் பண்றாங்க. டிரான்சிஷன் ஒரு சில டிரான்சிஷன் சொல்லுவாங்க. டிரான்சிஷன்லாம் எப்படி மாறுறது, இந்த வீடியோல இருந்து இன்னொரு வீடியோ போகும்போது எப்படி டிரான்சிஷன் ஆகி வரும். ஸோ அதுதான். இப்போ இதுல மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நான் எடிட் ஆப்ஷன் போறேன், இமேஜ் கிளிக் பண்ணி எடிட் ஆப்ஷன் போறேன். இந்த எடிட் ஆப்ஷன் போனா இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் எனக்கு மேஜிக் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? இங்க இருக்கிறது எல்லாமே மேஜிக் ஆப்ஷன்ஸ் தான். இது வந்து ஃபில்டர்ஸ். எந்த மாதிரியான ஃபில்டர்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராம்லயே நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த மாதிரியான இமேஜ் வேணும், எந்த கலர்ஸ்ல எந்த கலர் டோன்ல வேணும் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிளர் பண்றது, ஆட்டோ ஃபோக்கஸ். நீங்க உங்களுடைய பழைய இமேஜ் இருந்தா கூட அத இமேஜ் அப்ஸ்கேலர் இருக்கு இல்லைங்களா, இங்க ஒரு டூல் இருக்கு இல்லையா, மேஜிக் டூல். இந்த இமேஜ் அப்ஸ்கேலர் மூலமா நீங்க உங்க இமேஜை என்ஹான்ஸ் கூட பண்ணிக்கலாம். நார்மலா இருக்க பிக்சரை பிக்சலிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கான மேஜிக் ஆப்ஸ் தான். ஸோ இது நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு சிலதெல்லாம் பெய்ட் வெர்ஷன்ல இருக்கும். ஸோ பெய்ட் வெர்ஷன்ல இருக்கிறது நீங்க கண்டிப்பா பே பண்ணி தான் யூஸ் பண்ணி ஆகணும். பிஜி ரிமூவர் இந்த இமேஜுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. நான் பிஜி ரிமூவ்னா பேக்ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் பண்ணிடுவோம் பாருங்க.
ஆட்டோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடுச்சு. எனக்கு அந்த பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணிடுச்சு. நான் கண்ட்ரோல் Z கொடுக்குறேன், மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். அந்த ஆக்சுவலாக இங்கேயே அந்த ஆப்ஷன் இருக்கு. நீங்க எந்த உங்களோட இமேஜ் எதுக்கு கொடுத்துட்டு ரிமூவ் பிஜின்னு கொடுத்தீங்கன்னா இமேஜ்லாம் பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் ஆகி அது வந்துடும். நீங்க அந்த இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி எதுக்குனாலும் வேற எந்த பிளேஸ்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு 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 ஏர்கிராஃப்ட் இங்கே எக்ஸ்ட்ரா வேணும், அது ChatGPTலயோ இல்லை அதர் ப்ராம்ப்ட்லயோ கொடுக்கல அப்படின்னா நீங்க ஒரு ஏர்கிராஃப்ட் இமேஜ் எடுத்து அதை நீங்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி டைரக்டா ட்ராக் அண்ட் ட்ராப் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் அந்த ஆப்ஷன்ஸ்லாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எடிட்டிங்ல இருக்க பேசிக் திங்ஸ். ஓகே, அப்லோட் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டேன். அப்லோட்ல இமேஜஸ் இருக்கு, வீடியோஸ் இருக்கு, ஆடியோஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணிக்கலாம். இதுவே நீங்க புதுசா வந்து ஒன்று கிரியேட் பண்றீங்க, நான் சொன்ன மாதிரி. ஓகே, ஹோம் பேஜ் கிரியேட் போயிட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில புதுசா கிரியேட் பண்றீங்க. நீங்க புதுசா கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸே இங்க வந்துடும். அது உங்களுக்கு சொல்லணும் கண்டிப்பா. இங்க டெம்ப்ளேட்ஸ் இருக்கு இல்லைங்களா, மேல டாப்ல நீங்க என்ன விருப்பப்படுறீங்களோ டிஸ்கிரைப் யுவர் ஐடி டிசைன் அப்படின்னா நான் ஃபுட்டுன்னு போடுறேன். ஃபுட் ரிலவெண்ட்டா எல்லா ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா இருக்க டெம்ப்ளேட்ஸ், அந்த கேன்வால இருக்க டெம்ப்ளேட்ஸ் ஆல்ரெடி அவங்களே நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க இதெல்லாம் இதனால யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ போட்டுருக்கிறதெல்லாம் வீடியோ. ஸோ இதெல்லாம் ஒன்றும் இது வீடியோ ஒன்றும் அவங்க பண்ணல, இது ஒரு இமேஜ் வச்சு தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வீடியோவை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் சொன்னேன், எப்படி பண்றது, ப்ரெசன்டேஷன் எப்படி டிஸ்பிளே ஆகிறது, எப்படி டிரான்சிஷன் ஆகிறது அப்படின்றதெல்லாம். ஓகேங்களா? Do we have stock for videos? Hmm? வீடியோ ஸ்டாக் இருக்கா? இது இமேஜ் ஸ்டாக் இருக்கா? வீடியோ ஸ்டாக் இருக்கா கேன்வால? வீடியோ ஸ்டாக்கோ இருக்கு மேம். நம்ம சூஸ் பண்ண டெம்ப்ளேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் கிரியேஷனுக்காக பண்ணோம். ஆமா, இன்கேஸ் வீடியோ. இன்கேஸ் நீங்க வந்து இங்க வீடியோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, கிரியேட் பண்ணுவோம். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து காமிக்க பாருங்க. ஹோம் பேஜ்ல டெக்ஸ்டைல்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் பண்ணலாம் வீடியோ. கிரியேட் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, கிரியேட்டரை கிளிக் பண்ணி இங்க மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல வீடியோஸை கிளிக் பண்ணிட்டு நான் இப்போ இன்ஸ்டாகிராமுக்காக ஒரு ரீல் போடலாமா, ரீல் இல்ல ஸ்டோரி போடலாம். ஓகே, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி சைஸ்ல இது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நான் இங்க டெக்ஸ்டைல்ஸ் போடுறேன். ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில இருக்க கோயிங் கீழே இங்க இதுல இங்க வீடியோ ப்ளே பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கிறது எல்லாமே வீடியோஸ். நீங்க ஸ்க்ரால் பண்ண நிறைய வந்துட்டே இருக்கும். நீங்க என்ன மேனுஃபேக்சரிங் பண்றீங்க, உங்களுக்கு என்ன put தேவைன்றது textiles with human face. So you can see more of human faces. சாரீஸ்னா சாரீஸ் போடலாம். So, மெகா சேல் போடுங்க. மெகா சேல் கீழே அதை செலக்ட் பண்ணி எடிட் பண்ணலாம். இது வீடியோ எப்படி ஓடுறது? play the video. That's all. இது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிக்காக 10 செகண்ட்ஸ்க்குள்ள தான் இருக்கும். நீங்க ஓகே, சோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம், எடிட் இது பண்ணலாம். எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம். ஏதோ டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கண்டென்ட்டும் எடிட் பண்ணிக்கலாம். எப்படி டிரான்சிஷன் ஆகணும் அப்படின்னா நீங்க அனிமேட்டட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது டிரான்சிஷன் ஆகும். எந்த மாதிரி டிரான்சிஷன் ஆகும், இந்த மாதிரி மெகான்றது எந்த மாதிரி டிரான்சிஷன் ஆகுது பாருங்க, இந்த மாதிரி. ஸோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க சூஸ் பண்ற ஸ்டைல்ல அது உங்களுக்கு டிரான்சிஷன். ஸோ இப்படிதான் ஒரு வீடியோ கிரியேட் பண்றது. இப்படிதான் இந்த வீடியோ எடிட் பண்றது, ஆடியோ ஆட் பண்றதுலாம் வீடியோ எடிட்டிங்ல கம்ப்ளீட்டா சொல்லி தரேன் நான். ஸோ இது வந்து ஒரு ரீல் மேக்கிங்காக வீடியோ மேடம் கேட்டதுனால நான் சொன்னேன். இதுல உங்க கம்பெனி லோகோ, ஸ்பெஷல் இந்த கம்பெனி லோகோ, இந்த ஆஃபர்ஸ், இந்த ஆஃபர்ஸ், உங்க கம்பெனி நேம், இல்லை மெகா சேல், இல்லை வேற ஒரு மாடலோட இமேஜ், இல்லை வேற கண்டென்ட், இது எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். உங்க அட்ரஸ், உங்க ஃபோன் நம்பர் ஆட் பண்ணணும் இல்லையா, உங்க இமெயில் ஐடி, உங்களை காண்டாக்ட் பண்றதுக்கு. ஸோ பேசிக் திங்ஸ் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் உங்க ஃபாண்ட் ஸ்டைல நீங்க பண்ணி நீங்க அதை அனிமேட் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை ஒரு இமேஜ் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னாலும் நீங்க மூவி போஸ்டர் இது மாதிரி தானே? ம் மூவி போஸ்டர்லயோ ஃபார் இன்ஸ்டா ஸ்டோரி we can put animation. ஆமா மேம், மூவி போஸ்டர்லயே பண்ணலாம். இமேஜ் டு வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இங்க இந்த இடத்துல எடிட் இமேஜ் கொடுத்தேன். இமேஜை கிளிக் பண்ணிட்டேன், எடிட் இமேஜ் கொடுத்துட்டேன், இமேஜ் டு வீடியோன்னு கொடுத்துருக்கேன், ஜென்ரேட் 3 செகண்ட் வீடியோன்னு கொடுத்துருக்கேன். எதில் இப்போ இந்த இமேஜ்ல இது எப்படி பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம். We have detected imagery that doesn't meet our policies to contain face.
ஸோ நம்ம வேற இமேஜ் வேணா சூஸ் பண்ணி பண்ணலாம். வேற டிசைன் எதாவது இருந்ததுன்னா நான் காமிக்கிறேன். ஓகே, இந்த இமேஜ் நம்ம எடுத்துக்கலாமா? It's okay, you can create a Facebook post also, no problem. இதை கிரியேட் பண்ணிட்டு எடிட்ல இமேஜ் Custom. அவங்க ஃபேஸ் ரிமூவ் பண்ண சொல்றாங்க. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ண போறோம்னா எடிட் போயிட்டு மேஜிக் கிராப் கொடுத்து பார்த்தேன். இந்த ஃபீமேலோட ஃபேஸ் டிடெக்ட் ஆகுதா? ஓகே, டிடெக்ட் ஆகும். நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ உங்களை இந்த ஃபீமேல இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். பாலிசி இருக்க போல ஒரு ஃபேஸ் இருந்து இந்த மாதிரி ஒரு ஏஐ ஜென்ரேட் பண்ண ஃபேஸோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் டு வீடியோவாக கிரியேட் பண்ணாது அப்படின்னு போட்டிருக்கு. மேபி அதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்றதுக்காக இருக்கலாம். ஸோ ஃபேஸ் இல்லாத எதுனாலும் இந்த மாதிரி கண்டென்ட் எதாவது இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிதான் அது கிரியேட் ஆகுது. 3 செகண்ட்ஸ் வீடியோவாக தான் கிரியேட் ஆகும். ரொம்ப நேரம் டைம் எடுத்து 3 செகண்ட்ஸ் வீடியோவை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு நான் சொல்றேன், நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க ஜென்ரலா இமேஜ் போட்டு அதை நீங்க டிரான்சாக்ஷன் போய் ஒன்று ஒன்றா நீங்க மாற்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பண்ணலாம். இதுல ஒரு டிஃப்ரெண்டான இமேஜ் ஒரு வீடியோ வந்து கிரியேட் ஆகும். டிஃப்ரெண்டான வீடியோனா அது எப்படி வரும்னு பாருங்க. அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் இருக்காது. இது ஆட்டோமேட்டிக்கா ஏஐ ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். We are going to teach many things like this in the main course and hand hold பண்ணி ப்ராப்பரா சொல்லி கொடுப்பேன். இப்போ ஒரு ஜஸ்ட் டெமோக்காக, ஏன்னா ஹேண்ட் எல்லாம் இப்படி மாறி இருக்குல்ல, அதை நீங்க எல்லாம் ட்ரை பண்ணீங்க கரெக்டான இப்படி வருது. எவ்வளோ ட்ரை பண்றீங்களா அவ்வளோ நல்லா இருக்கும். இதெல்லாம் ப்ரீமியம் வெர்ஷன். ஆக்சுவலா நீங்க வந்து பேவிட் பண்ணி தான் இந்த வெர்ஷன் யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பா யூஸ் பண்ணோம்னா பிசினஸ்க்காக மணி ஏர்ன் பண்றதுக்கு யூஸ் பண்ணோம்னா பேமெண்ட் கண்டிப்பா பண்ணி ஆகணும். அதுதானே ஸ்பீட். இல்லைன்னா ஸ்லோவா பண்ணலாம். இந்த போட்டோஷாப்லேயே பண்ணலாம், இதுல பண்ணலாம், ப்ரீமியர் ப்ரோலே பண்ணலாம். 3000 4000 அந்த ப்ரைசிங் ரேஞ்ச் தான் இருக்கும். யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸா இருக்கும். ஃபார் அ இயர் நோ கேன்வா. ஆமா ஆமா, நிறைய டூல்ஸ் இருக்கு. இதே நீங்க ப்ரொஃபஷனலா போகணும்னா நீங்க அந்த மாதிரி வீடியோ எடிட்டிங்லாம் ப்ரீமியர் ப்ரோ போகணும், ஃபோட்டோஷாப்லாம் பண்ணலாம். ஒரு ஃபோட்டோஷாப்ல இருக்க டூல்ஸ்லாம் நீங்க ஒன்னொன்னா மேனுவலா போய் கத்துக்கணும். அது நீங்க கரெக்டா ப்ராப்பரான ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு கத்துக்கலாம். பட் இதுல அப்படி இல்லை. இதுல ரொம்ப ஈஸி. நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸே இருக்கு. நீங்க ஃபோட்டோஷாப்ல பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணா நீங்க ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி கட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான இப்போ ஒரு கஷ்டமான விஷயங்கள்லாம் இப்போ இருக்கிறது. ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நீங்க பிஜி ரிமூவர்ல போய் இங்க போய் மேல பேக்ரவுண்ட் ரிமூவர் இருக்கு இல்லையா, அதுல கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட்ல அதே கட் பண்ணி கரெக்டா கொடுத்துருது. இந்த ஹேர் லைன் கட் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு ஃபீமேலுக்கு ஹேர் இருக்கு, அது பறக்கிற மாதிரி நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்க போட்டோஷாப்ல போய் கட் பண்ணா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஆனா இதுலயே பேக்ரவுண்ட் ரிமூவ்ல பண்ணீங்கன்னா எவ்வளவு ப்ராப்ளம், எவ்வளவு கரெக்டா, எவ்வளோ அக்யூரேட்டா கட் பண்ண முடியுமோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அந்த அளவுக்கு அக்யூரேட்டா கட் பண்ணி கொடுத்துரும். மெயினா அந்த ப்ராப்ளம் தான் சால்வ். Anyone has any doubt so far? Doubt இருக்கானா இப்போ கேட்கலாம். நான் வெயிட் பண்றேன் அந்த இமேஜ் ஃபார்மேஷனுக்காக. You can even show one which we have already made to save time or something, and if this comes you can show.
நான் அதுக்குள்ள வேற அதெல்லாம் அதுல ஃபேஸ் இருந்ததுனால You அது can கொஞ்சம் just show slow. the sanitary ware, that ad which you made through Canva. Do you have it? இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். Hmm. இங்க இருக்க யாருக்காவது ஆல்ரெடி கேன்வா யூஸ் பண்ணிருக்கீங்களா சார்? வேற யூஸ் பண்ணியிருந்தா சாட்ல கொஞ்சம் சொல்லுங்க. எஸ், நோ. Is it ready? ஆயிடுச்சு. இப்போ அந்த ஆடை அந்த அந்த டிசைனை ஆட் வீடியோ டிசைன் கொடுத்துட்டா எனக்கு இது வந்துருச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது ப்ளே ஆகும். இதுதான் நான் சொன்னது. 3 செகண்ட் வீடியோவோ அது அந்த கண்டென்ட் வச்சு அது கிரியேட் பண்ணிச்சு. ஜென்ரேட் அகைன் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்க இல்லையா? அது நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி வேற ஸ்டைல்ல உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி காமிச்சிருக்கும். இது ஜென்ரேட் ஆகல பிகாஸ் இந்த ஒரு சின்ன லேப்ஸ் இருக்கு இங்க இந்த இடத்துல. ஸோ அதனால அது ஜென்ரேட் ஆகல. கடைசியில் ஒரு எரர் காமிக்கலாம், இல்லைனா அது கிரியேட் பண்ணி கூட காமிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிதான் ஒரு இமேஜை நீங்க வீடியோவா கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த இமேஜ் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வீடியோவா தான் இருக்கு. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த இமேஜ். No, this didn't agree. சி இமேஜ் இது ஒரு இமேஜரியா இருக்கு. ஸோ அதை வந்து பண்ண முடியாது. ஸோ இமேஜஸ் இல்லாமல் வெறும் கண்டென்ட்டாக இருக்கிறது தான் பண்ணும். ஓகே. ஸோ இப்போ வீடியோ எடிட்டிங் உங்களுக்கு சொல்லிட்டேன் இமேஜ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். இமேஜ் எப்படி ப்ராம்ப்ட் கொடுத்து ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். ஜெமினி, சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நானோ பனானா டூலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேன்வாலையும் எப்படி இமேஜ் வந்து எடிட் பண்ணுறது, அதாவது பேசிக் திங்ஸ் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி வந்து ஒரு இமேஜ் நீங்கள் எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு டூலும் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆட் பண்ணலாம், எப்படி லோகோ ஆட் பண்ணுறது, எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, டெக்ஸ்ட் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, இமேஜ் எப்படி வீடியோவை பண்ணுறது, எப்படி டெக்ஸ்ட்டை வந்து கலர்ஃபுல்லாக மாற்றுறது, இல்லைனா வேறு ஃபாண்ட் ஸ்டைலில் மாற்றுறது, ஃபாண்ட் ஸ்டைல் நீங்களே எப்படி க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு கேன்வாலே இருக்கு. இப்போ வீடியோ எடிட்டிங் நம்ம பார்க்கலாம். ஓகே, இது ஒரு வீடியோ. ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த வீடியோ எடுத்து போடும். ஓகே, இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளையண்ட்டோட ஃபுட்டேஜ். ஸோ இந்த வீடியோவில் நான் எடிட் பண்ணணும். ஓப்பன் இன் எடிட்டர்னு கொடுத்துருக்கேன். எனக்கு அது எடிட்டர் ஃபில்ம்லேயோ ஷூட் பண்ணும்போது வேற வேற சவுண்ட் இருக்கும். ஸோ நம்ம டப்பிங் போய் டப்பிங் பண்ணி சவுண்ட் எடுத்துட்டு வந்து இதில் மேட்ச் பண்ணி எடிட் பண்ணணும். இது பேக்ரவுண்ட் சவுண்ட் எல்லாம் நாய்ஸ் நிறைய இருக்கும். இது ரிமூவ் பண்ணி செப்பரேட் பண்ணி புதுசாக ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். அதே மாதிரி இவர் பண்ணியிருக்கா அடுத்த ஸ்டெப் இல்லையா சார்த்தி? ஆமாம். இதுல ஆக்சுவலா இது எடுக்கும் போது சவுண்ட் ரிமூவ் பண்ணியாச்சுல. சவுண்ட் இதுல ஆக்சுவலா இருக்கு. அதை எப்படி ரிமூவ் பண்றது தான் காமிக்க போறேன். இப்போ இதுல இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சவுண்ட் இருக்கு. சரிங்களா? இதை எப்படி வந்து சவுண்டை வந்து ரிமூவ் பண்றது அப்படின்னு காமிக்கிறேன். நீங்க ஜென்ரலா நீங்க போகும்போது ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ் போயிடுங்க. இப்போ இந்த வீடியோ எங்க இருக்கு?
ஓகே, இந்த வீடியோ சைஸ்க்கு வச்சிருக்கேன். இப்போ இந்த வீடியோல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபைல்ல வந்து ஆடியோ ஃபைல் இருக்கு. அதுல ஆடியோ ஃபைல் இருக்கு. அந்த ஆடியோ ஃபைலை நீங்க ரிமூவ் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதெல்லாம் ஒர்க்கிங் பேனல் லேயர்ஸ். இந்த லேயர்ஸ்ல ஆடியோ லேயர் தனியா வந்துருச்சு. இந்த லேயரை நீங்க இப்போ ரிமூவ் இப்போ நீங்க ஜென்ரலா இதை ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ஆடியோவோட வரும் பாருங்க. எல்லாருக்கும் ஆடியோ கேக்குது இல்லையா? எஸ். அந்த பேக்ரவுண்ட் ஆடியோவோட வருது. இப்போ நான் என்ன பண்ண போறேன், அந்த ஆடியோவை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை கிளிக் பண்ணிட்டு நான் சொன்ன எப்படி பண்ணேன், கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அது கொடுத்த உடனே எனக்கு தனியா ஆடியோ சேனல் வந்துருச்சு. அந்த லேயரை செலக்ட் பண்ணி நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நான் ப்ளே பண்றேன், எனக்கு ஆடியோ வரக்கூடாது. ஆடியோ ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நான் வேற ஒரு ஆடியோ ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்க டிஃபால்ட்டான ஆடியோ இதுல இருக்க ஆடியோ இருக்கு. கேன்வால இங்க கொடுத்துருக்காங்களே லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இங்க ஆடியோ ஒரு ஆப்ஷன் இருக்கும். கொடுத்துட்டு ஏதோ நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. இங்க ப்ளே பண்ணி பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த மியூசிக் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதான் இப்போ நான் என்ன பண்றேன், இதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்க போட்டுருக்கேன். இங்க இருக்கு பாருங்க அந்த லேயர். அதிகமாக போட்டேன். ஸோ So you can show without the sound and with the sound. If you play from the beginning, it will show. ஸோ No sound. நீங்க ட்ராக் பண்ணி போட்டுக்கணும். Sound. வரல. மேலே போகணும். சவுண்ட் வந்துச்சுல? இந்த சாங்ல வேற சாங் ஆட் பண்ணலாம். இதை ஆட் பண்ணிப்போம். மல்டிபிள் ஆடியோ கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் அது ஓவர்லாப் ஆச்சுன்னா உங்களுக்கு நாய்ஸா கிரியேட் ஆயிடும். ஸோ இப்போ இது கொஞ்சம் சரி அவ்வளோதான். நீங்க என்ன வீடியோனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க பேசுற மாதிரியான ஆடியோ நீங்க இது உங்களோட ரெக்கார்டர் டூல்ல ஆட் பண்ணி அந்த ஆடியோ கூட ஆட் பண்ணி நீங்க பேசிக்கலாம். இங்க இருக்கிறதுல நீங்க கம்மி பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்க இது வரைக்கும் மட்டும் இந்த இடத்துக்கு இந்த 15 செகண்ட்ஸ் மட்டும் எனக்கு அந்த ஆடியோ வந்தா போதும்னா நீங்க இதை ட்ராக் பண்ணிக்கலாம். உங்க ஆடியோட லென்த் பெருசா இருந்ததுன்னா இங்கெல்லாம் ஆடியோ வந்து ஹிடன்ல இருக்கு. ஏன்னா வீடியோட லென்த்தே அவ்வளவுதான். அதனால இந்த ஆடியோலாம் ஹிடன்ல இருக்கு. இந்த ஆடியோ வீடியோ எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா இந்த ஆடியோவை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு வீடியோ வேற ஏதாவது ஒரு வீடியோ கொண்டு நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்க இருக்கு, நான் இது கூட வேற ஒரு வீடியோ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை இந்த வீடியோ நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது கூட இப்போ அந்த வீடியோ ஆட் பண்ணிட்டேன். இதோட டெக்ஸ்ட் ஆட் பண்ணனும். இதே மாதிரி நிறைய பண்ணோம், டிரான்சிஷன்ஸ் பண்ணோம், மியூசிக் ஆட் பண்ணோம், மியூசிக் எடிட் பண்ணோம், கட் பண்ணி. சப்போஸ் நீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரெடி பண்ணோன்னா ஒரு சீனுக்கு ஒரு சவுண்ட் சேஞ்ச் ஆகும், சவுண்டோட வால்யூம் அதிகமாகும் கம்மியாகும், எல்லா எடிட்டிங் இருக்கும், நிறைய இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் தட் ஆல்சோ ஒரு பேசிக் எடிட்டிங் நாங்கள் சொல்லி தருவேன் இந்த கோர்ஸ், மெயின் 8 weeks கோர்ஸில் இல்லையா? அண்ட் பட் உங்களுக்கு இன்னும் ப்ரொஃபஷனல் வேணும்னா கினோஸ்பியர்ல நிறைய ஆள் இருக்க எடிட்டிங் பண்றாங்க. ஆஸ் நேத்து சொல்லிட்டு இங்க நிஷிகா இருக்கா, அவரும் எடிட்டிங் பண்றாங்க. யூ கேன் கான்டாக்ட் அண்ட் கெட் எடிட்டட். ஸோ நீங்க வீடியோ ஷூட் பண்ணி எல்லாம் செட் பண்ணி ரஃப் எடிட்டு கொடுத்துடலான்னா அவர் ஃபைனல் பண்ணி கொடுப்பான். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் யூஸ்ஃபுல் டு நோ. உங்களுக்கு தெரியும்னா நீங்க ரஃப் எடிட் பண்ணி கொடுத்துடணும்னா அவர் பர் ஹவர் மோஸ்ட்லி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ 1 hourல எடிட் பண்ணி கொடுத்தோம் சப்போஸ், இல்லைன்னா 2 daysல பண்ணோம், ஸோ 2 daysக்கு சார்ஜ் பண்ணோம்.
அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கா, நான் ஒரு குட்டியா ஒரு ஆட் ரெடி பண்ணோம், ஒரு மூவி நீங்க லான்ச் பண்ண போறேன், அதுக்கு ஒரு குட்டி ரீல் போஸ்ட் பண்ணோம்னா, பிகாஸ் பப்ளிசிட்டி இல்லாம யார் பார்க்குறாங்க உங்க ஃபில்ம்? ஸோ அது எல்லாத்துக்கு இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இது சாரதி போட்டு வச்சிருக்கேன், தேங்க்யூவும் போட்டு வச்சா பாருங்க, வெல்கம் போட்டேன், என்ன போட்டேன். இது கண்டென்ட் எப்படி எடிட் பண்ணு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாம் அவங்க ஸ்டைல்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டைல்ல நீங்க எதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டைல்ல நீங்க எடிட் பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் பண்ணியிருக்காங்க, அன்குரூப் பண்ணிட்டு என்ன கலர் வேணுமோ அதை நீங்க மாற்றிக்கலாம். ஸோ அதை சொல்லது தான் இதை ஓப்பன் பண்ணேன். ஓகேங்களா? ஓகே மேம், நீங்க யூ கேன் டேக் ஓவர். Yeah. So as I was saying that they can learn. So now I want you to close this and play the presentation for the what all we are offering, what is the course about again, so that they can sign up for it if they want. And we have some seats left for that. And you play that, and you can tell in Tamil. And if there's anything, I will add it. Okay. I think Only the nobody 8-week has schedule. doubts for this. Any doubts irukana, you can try பண்ணி நாளைக்கே ஒரு லாஸ்ட் டே இருக்கு, அன்னைக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கா டவுட் இருக்குன்னா கேட்கலாம். இல்லைன்னா நீங்க குரூப்ல இருக்கா, நீங்க குரூப்ல ட்ரை பண்ணி ஷேர் பண்ணி யூ கேன் ஷோ டு அதர் பீப்புள் ஆல்சோ அண்ட் ஆஸ்க் எனி டவுட் இஃப் தெர் இஸ். அண்ட் திஸ் cohort is starting. So if you want to join, கொஞ்சம் நாளை ஸ்டார்ட் ஆயிடும். அதுல ஒரு போர்ஷன்னா நீங்க சென்னையே வந்து ஷூட்டிங் 3 நாள் பார்க்கலாம், அது லைவா பார்க்கலாம். இப்படி ஒரு ஷூட்டில் என்னன்னா எவ்வளோ பிளான் பண்ணோன்னா ஷூட்டில் என்ன ஆகும்னா அன்னைக்கு இப்படி டைம் போகுது, இப்படி பேட்டா கொடுக்கணும், இப்படி எல்லா கால்குலேஷன் அது எல்லாமே சொல்லி கொடுப்பேன். ஸோ தட் எண்ட் ஆஃப் த கோர்ஸ் உங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான ஒரு ஷார்ட் ஃபில்ம் இருக்கும், அட்லீஸ்ட் வித் 2 lakh வியூஸ். அதுதான் நம்ம ப்ராமிஸ் இல்லையா? ஸோ சாரதி, யூ கேன் ஷேர் த ப்ரெசன்டேஷன், ஃபுல் ப்ரெசன்டேஷன், நாட் திஸ். Do you need some time? So how was the Canva class, guys? எப்படி இருந்ததா? Please put on the chat so that we know. How was the class? அந்த ப்ரெசன்டேஷனும் நான் கேன்வா யூஸ் பண்ணி தான் பண்ணேன், உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் அன் ஏஐ எனேபிள் ஷார்ட் ஃபிலிம் ப்ளூ பிரிண்ட். ஓகேங்களா? கினோஸ்ஃபியர் இந்தியாஸ் நம்பர் 1 ஃபிலிம் மேக்கிங் பிளாட்ஃபார்ம். இந்த மாதிரி மிடில்மேன், ஒரு ஃபிலிம் வேலை கொடுக்குறவங்களுக்கும் வேலை தேடுறவங்களுக்கும் ஒரு மிடில்மேனாக இருந்து யங் ஆஸ்பைரிங் ப்ரொடியூசர்ஸ் ஆர் டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாரையும் மேலே கொண்டு வரதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். நான் ஏற்கனவே உங்களுக்கு கினோஸ்ஃபியரை பற்றி நான் சொல்லியிருக்கேன் கிளியராக. மறுபடியும் சொல்கிறேன், எங்கள் பிளாட்ஃபார்மில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருமே நீங்கள் உங்களுக்கு மீடியா இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, மீடியா இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வேலை தேடணும், வேலை கிடைக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களோட டேலண்ட்டை நீங்கள் காமிக்கிறதுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் கினோஸ்ஃபியர் தான். ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி அந்த ப்ரொஃபைலில் உங்களோட ஆல் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிவிட்டு, கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிட்டு, ஏன்னா ஒரு எம்டி பேஜை கொடுக்கறதுக்கும் ஒரு கம்ப்ளீட் ரெசியூமே கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுதான் நேற்று நான் சொன்னேன். ஒரு கம்ப்ளீட் ப்ரொஃபைல் இஸ் லைக் அ குட் வெயிட்டேஜ் உள்ள ஒரு ரெசியூம், வேல்யூ ஆடட்ஸ்லாம் இருக்க வெயிட்டேஜ் உள்ள ஒரு ரெசியூம் மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைலை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆல்ரெடி பண்ண ஒர்க் சாம்பிள்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குற ப்ரொடியூசர்ஸ் ஆர் டைரக்டர்ஸ் ஆர் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ், ஆட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்குலாம் உங்கள் ப்ரொஃபைலை பார்த்தோம்னா இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா தே வில் டைரக்ட்லி காண்டாக்ட் யூ அண்ட் யூ வில் கெட் அ ஜாப். உங்கள் டேலண்ட்டை நீங்கள் காமிச்சிக்கலாம். தேவையில்லாமல் ஒவ்வொருத்தர் ஒரு காஸ்டிங் ஏஜென்ட்டாக போயிட்டு இல்லை ஒவ்வொரு டோராக தட்டி அங்கே சார் எனக்கு ஆப்ஷன் வேணும், இது என்னுடைய இல்லை ஒவ்வொரு சங்கத்துக்கும் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபான்னு பே பண்ணி, ஸோ தட் இஸ் வேஸ்ட் ஆஃப் மணி. ஆனால் இதில் நீங்கள் ஃப்ரீ பிளாட்ஃபார்மும் இருக்குது, ஃப்ரீயாகவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பே பண்ணிங்கன்னா ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. 1 lakhலாம் நாங்கள் கேட்க மாட்டோம், ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ kinosphere.in, India's number 1 filmmaking platform. We believe every storyteller deserves the spotlight. Whether you are imagining your first film or mastering your next project, Kinosphere makes filmmaking intuitive, professional and accessible. Your story, your vision, your platform. Kinosphere பத்தி நான் சொன்னதுதான். 370 பில்லியன் வீடியோ மார்க்கெட் அப்படின்னா பாருங்க, வீடியோ மார்க்கெட் எவ்வளோ பெரிய சைஸ், வீடியோ கிரியேஷனுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கு, எவ்வளோ மார்க்கெட் சைஸ் மட்டும் பாருங்க. குளோபல் ஆன்லைன் வீடியோ மார்க்கெட் 370 பில்லியன், 14% growing year after year. YouTube paid creators $60 billion in the last year. Paid So they creators. earn together 60 billion
டாலர்ஸ்க்கு பே அவுட் பண்ணியிருக்கா யூடியூப் எவ்வளோ காசு பே. ஸோ உங்கள் சேனலும் ஏர்ன் பண்ணலாம். ஒரு நீஷ் எடுத்து ஒரு நல்ல குவாலிட்டி கொடுப்பீங்களான்னா இப்போ உங்ககிட்ட எல்லா ஏஐ டூல்ஸ் இருக்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. பட் உங்கள் மைண்ட் யூஸ் பண்ணி பண்ணுவீங்களான்னா நீங்களும் நிறைய செலவு பண்ணலாம். ஏன்னா 60 பில்லியன் 2025லேயே கொடுத்தாச்சு, டாலர்ஸ்ல வேற. கண்டினியூ ப்ளீஸ். ஓகே. OTT video revenue 321 billion worldwide. இது OTT வீடியோ ரெவென்யூ. OTT பிளாட்ஃபார்ம்னா எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? அதில் 321 பில்லியன் கிரியேட் பண்ணியிருக்காங்க வேர்ல்ட் வைட். ஷார்ட் ஃபிலிம் பிளாட்ஃபார்ம்ஸ், ரீல், ஷார்ட்ஸ், டிக்டாக் 40 பில்லியன் ப்ளஸ். இண்டஸ்ட்ரி, இந்தியன் OTT மார்க்கெட் 25,000 ப்ளஸ் க்ரோர், க்ரோயிங் 18% இயர்லி. இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வீடியோ எடிட்டிங்கோ இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங்கோ தெரிஞ்சிருந்தா உங்களோட மார்க்கெட் சைஸ் இவ்வளோ பெருசுன்னு சொல்ல வரோம். வேர்ல்ட் லெவலில் இந்த மார்க்கெட் சைஸ் இவ்வளோ இருக்கு. நீங்கள் சாதாரணமாக ஒரு மூவி பண்ணிட்டு அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதும் நாங்கள் எப்படி சொல்லி தரப்போகிறோம், ஓடிடியில் எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறோம், யூடியூப்ல எப்படி ப்ரொமோட் பண்ணலாம்னு சொல்லி தரோம். நீங்கள் அதில் ப்ரொமோட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இது உங்கள் பேஷனாக இருந்ததுன்னா இன்னும் வெல் அண்ட் குட். நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இல்லை ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இன்னும் ஷைன் ஆகலாம். அந்த லெவலுக்கு உங்களுக்கு இன்டெப்த்தாக இந்த ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்லி தருவோம். 200 மில்லியன் ப்ளஸ் ஆக்டிவ் கிரியேட்டர்ஸ், ஹியூஜ் டிமாண்ட். 2 மில்லியன் ப்ளஸ் யூடியூப் சேனல்ஸ் ஏர்னிங் மணி. 2 மில்லியன் ப்ளஸ் யூடியூப் சேனல்ஸ் காசு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க. இப்போ நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணி ரீல்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போடுறாங்க, இல்லைன்னா அவங்க எப்படி நீங்கள் குக் பண்ணலாம் அப்படின்னு போடுறாங்க. அந்த குக் பண்ணுற வீடியோ, இப்போ மெட்ராஸ் சமையல்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க, ஒரு யூடியூப் சேனல் இருக்காங்க. அவங்க என்ன ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரு சின்ன ஏதாவது ஒரு இட்லி எப்படி செய்யறதுன்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இட்லி எப்படி சமையறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனில் பேசுறது இருந்தால் ஃபோனில் பேசிடலாம். ஆனால் வீடியோவாக நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா அதை நீங்கள் ஷார்ட் பண்ணணும், ஷார்ட் பண்ணிட்டு அதை எடிட் பண்ணணும், எடிட் பண்ணிட்டு அதுக்கு கண்டென்ட் எழுதணும், எப்படி என்ன சொல்லலாம், என்ன டிஸ்பிளே பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் நாங்கள் சொல்லி தரப்போகிறோம் கம்ப்ளீட்டாக எந்த மாதிரியான அப்ரோச்சில் போனால் இந்த வீடியோ ரீச் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் யூடியூப் நீங்கள் கிரியேட்டர்ஸாக ஆகணும்னாலும் உங்களுக்கு அந்த அப்ரோச்லாம் தெரிஞ்சிருக்கணும். அந்த ஸ்கிரிப்ட், அந்த பிளானிங் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பட்ஜெட்டே இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாக எடுத்துட முடியாது. அப்படியும் எடுக்கலாம், பட் அதுக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் வேணும். எவ்ரி இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன், டிராவல், ரியல் எஸ்டேட், ஃபேஷன், ஃபிட்னஸ், டெக், இந்த மாதிரி எத்தனை இண்டஸ்ட்ரி இருக்கு சொல்லுங்க. ஷார்டேஜ் ஆஃப் ஸ்கில்ட் வீடியோ மார்க்கெட்டர்ஸ், வீடியோ மேக்கர்ஸ்க்கு ஷார்டேஜ் ஆஃப் ஸ்கில்டு வீடியோ மேக்கர்ஸ் அண்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ். ஸோ திஸ் இஸ் யுவர் ரைட் டைம். நீங்கள் கற்றுக்கணும். ஏஐ இஸ் அ கேம் சேஞ்சர். இப்போ நான் நேற்றே சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஏஐ வந்து இப்போ எவ்வளோ ப்ளே பண்ணுறாங்க. இப்போ இருக்க கரண்ட் இந்த இயர்ல பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக ஏஐ உள்ள வந்துட்டாங்க. ஏஐ வந்து எல்லாமே ஏஐ தான். நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலும் ஏஐ தான். இமேஜ் கிரியேட் பண்ணா, வீடியோ கிரியேட் பண்ணா ஏஐ, கண்டென்ட் கிரியேட் பண்ணா ஏஐ. இது எப்படி பண்ணுறது, அது எப்படி பண்ணுறது, எல்லாத்துக்குமே ஏஐ சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்ல ஏஐ, எல்லாத்துலேயுமே ஏஐ இருக்கு. ஏஐ வீடியோ ப்ரொடக்ஷன் மார்க்கெட் 1.3 ட்ரில்லியன் பை 2030 இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன் சொல்லுது. 70% ஃபாஸ்டர் ப்ரொடக்ஷன், 90% லோவர் காஸ்ட். நிறைய பேருக்கு அஃப்கோர்ஸ் வேலை போயிருக்கு ஏஐனால. ஸோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஏஐ கற்றுக்கிட்டாதான் உங்களுக்கும் ஃபியூச்சர் இருக்கு, வரப்போகிற சந்ததிகளுக்கும் ஃபியூச்சர் இருக்கு. அப்போ ஏஐன்றது வெரி வெரி நெசசரி, நோ எஸ்கேப். Solo creators can produce studio quality videos. Massive opportunity for AI-enabled filmmakers. So the gap, the opportunity. Millions want to create videos but lack one skill or the other. நிறைய பேருக்கு வீடியோ கிரியேட் பண்ணுவோம், அதே தான். அதுக்கு தான் நாங்கள் உள்ளே வந்திருக்கோம் கினோஸ்பியர். நிறைய பேருக்கு பண்ணணும்னு ஆசை, ஆனால் எப்படி பண்ணுறது, எங்கே ஆரம்பிக்கிறது, ஒன்றும் தெரியல. ஸோ வில் ஹெல்ப் யூ அவுட். ஸ்டோரி டெல்லிங், சினிமாட்டிக்ஸ், எடிட்டிங், ஏஐ ஸ்கில்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன், நோ ஹவு, இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். Kinosphere fills this gap, empowering the next generation of AI-powered filmmakers. 15 plus revenue streams for video creators. அதாவது 15 plus revenue streamஸ்ல உங்களுக்கு பே அவுட் பண்றாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கத்துக்கணும், அவ்வளவுதான், சிம்பிள். கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வீடியோ போஸ்ட் பண்ற ஒவ்வொரு ஸ்ட்ரீமும், ஒவ்வொரு வீடியோ ஸ்ட்ரீம்ஸும் உங்களுக்கு பே அவுட் பண்ணுவாங்க. லைக் யூடியூப் ரீல், ஷார்ட்ஸ், ஓடிடி, ஃப்ரீலான்ஸ், பிராண்ட் டீல்ஸ், எடிட்டிங். ஸோ இது எல்லாமே AI in filmmaking, storytelling, cinematics, editing, AI skills, marketing, know-how. What do you get? Learn to use AI tools for writing, planning, shoot, and editing. நான் நேற்று சொல்லி கொடுத்தோம் இல்லையா, ரைட்டிங்கை எப்படி ஷூட் பண்ணுறது, எடிட்டிங். எக்ஸ்பர்ட் மென்டர்ஷிப் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி வெட்டரன்ஸ். ஸோ நாங்கள் இருக்கோம்.
இஷ்ரத் மேம் பத்தி அவங்க என்ன சொல்லல, அவங்க ஆல்ரெடி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. கேஸ் ரவிக்குமார் சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரஜினி சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க, சஞ்சய் தத் சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க, மூவிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்க எக்ஸ்பர்ட் மென்டர்ஷிப் இருக்காங்க. நாங்க உங்களுக்கு இன்னமும் மென்டர்ஷிப்க்கு ஸ்ட்ரென்தன் அப் பண்ணுவோம். ஒன்ஸ் நீங்க இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட் 8 வீக் ப்ரோக்ராம் டு கோ ஃப்ரம் ஐடியா டு ஷார்ட் ஃபிலிம். இந்த கம்ப்ளீட் 8 வீக் ப்ரோக்ராம் பத்தி நான் பின்னாடி சொல்றேன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐடியால இருந்து ஷார்ட் ஃபிலிம் கிரியேட் பண்ற வரைக்கும் நாங்க எப்படின்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறோம். சப்போர்ட் அக்ராஸ் டைரக்ஷன், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், ஸ்கிரிப்ட் அண்ட் சவுண்ட். ஸ்கிரிப்ட் அண்ட் ஏற்கனவே எடிட்டிங் ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்லியாச்சு, சினிமாட்டோகிராஃபிக்கும் சொல்லியாச்சு. சினிமாட்டோகிராஃபி நீங்க இப்போ இது வரைக்கும் நீங்க பேப்பர்ஸ்ல, அதாவது இது வரைக்கும் படிச்சுதான் இருக்கீங்க தியரிட்டிக்கலா. பட் அதை நீங்க ப்ராக்டிக்கலா பண்ணணும்னா இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் வச்சு உங்களுக்கு எப்படி பண்றது அப்படின்றத காமிப்போம். ஷூட் ஸ்பாட்டுக்கே கூட்டிட்டு போவோம். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டு வில் ஷோ யூ திஸ் இஸ் ஹவ் தே யூஸ். இப்படிதான் பண்றாங்க, நீங்களும் இப்படிதான் பண்ணணும். இந்த மாதிரி சீன்ஸ்க்கு இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் தான் வைக்கணும், இந்த மாதிரி கேமராஸ் தான் யூஸ் பண்ணணும்லாம். The platform to screen your work and get recognized to earn money. எப்படி உங்க மூவியோ ஷார்ட் ஃபிலிமோ எந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க ரிலீஸ் பண்ணி அதை எப்படி ஏர்ன் பண்ணலாம். கினோஸ்பியர் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான், நேற்று மேம் சொன்னாங்க இல்லையா. எங்களுதுல நீங்க பே பண்ணி, அதாவது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரீமியம் பிளான் எடுத்துட்டு நீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் போஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு வியூக்கு 10 பைஸ் கொடுக்கும், அதாவது ஒரு வியூக்கு. இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க எவ்வளவு நீங்க சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு. உங்க ஃபிலிம் எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க ஏர்ன் பண்ணலாம். இது கினோஸ்பியரோட ரெவென்யூ மேக்கிங் பிளான். அந்த மாதிரி யூடியூப்க்கு ஒரு பிளான் இருக்கு. யூடியூப்க்கு ஒரு சர்டன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. இவ்வளோ இத்தனை வாட்ச் ஹவர்ஸ் போச்சுன்னா, இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்கன்னா யூ கேன் ஏர்ன் ஃப்ரம் யூடியூப். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரீம் லைனுக்கும் எப்படி நீங்க ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணுவோம். இதுதான் அந்த 8 வீக்ஸ் பிளான். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் உங்க 8 வீக்ஸ் பிளான். ஸ்டார்ட் டு எண்ட். வீக் 1 மைண்ட் செட். உங்க மைண்ட் செட்டை நாங்கள் இப்போ நேற்று மேடம் மைண்ட் செட் எடுத்திருப்பாங்க. உங்க மைண்ட் செட், ஸ்டோரி டெல்லிங், டைலாக்ஸ், ஷார்ட் டிவிஷன், இது எல்லாமே நேற்று கிளாஸ்ல நம்ம முடிச்சிட்டோம். இது எல்லாமே பேசிக்காக தான் பண்ணியிருக்கோம். இது வந்து சும்மா ஒரு 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 பர்சன்ட் தான் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் சொல்லி கொடுத்துருக்கோம். இன்டெப்த்தாக போகணும்னா உங்கள் ஸ்டோரி ஃபுல்லாக உட்காந்து அனலைஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக சொல்லுவோம் ஒன்ஸ் வி ஜாயின் திஸ் 8 வீக்ஸ் ப்ரோக்ராம். இந்த 8 வீக்ஸ் ப்ரோக்ராம் பற்றி நான் ஏன் பிச் பண்ணுறேன்னா, நீங்கள் ஒரு பேஷனேட்டாக இருக்கணும் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு ஒரு மூவி நாங்கள் ரிலீஸ் பண்ணணும், ஒரு மூவி நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 8 வீக்ஸ் ப்ரோக்ராமை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணீங்கன்னா எங்கள் சப்போர்ட்டோட நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு மூவி மேக் பண்ணலாம். ஸோ வீக் 2 பட்ஜெட் பிளான் பண்ணணும். பிளான் பட்ஜெட் ஆஃப் ஃபிலிம், டேஸ் ஆஃப் ஷூட், கால் ஷீட், கேமரா டு ஹையர், ஆர்டிஸ்ட் ஆன் போர்டிங். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூவி பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலாக பண்ணலாம். மூவி என்ன, கேமரா எடுத்துட்டு 2 பேர் நடிக்க சொன்னோம் அப்படிலாம் கிடையாது. பட்ஜெட் இருக்கணும். ஒரு நல்ல மூவி பண்ணணும் அப்படின்னா ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணணும். அதுக்கு தான் ப்ரொடியூசர் தேடி நிறைய டைரக்டர்ஸ் தேடுறாங்க. ஸோ நீங்களே ஒரு ப்ரொடியூசர், நீங்க க்ரௌட் ஃபண்டிங் பண்ணலாம். க்ரௌட் ஃபண்டிங்னா தெரியுங்களா, அதாவது மல்டிபிள் பீப்புள் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை பண்ணலாம். இப்போ நான் ஒரு ஆக்டர், நீங்க என்ன தனியா ஒரு மூவிக்கு பண்ண கூப்பிட்டீங்கன்னா நான் 50,000 ரூபாய் கேட்பேன். பட் நான் க்ரௌட் ஃபண்டிங் பண்றேன். ஸோ நான் காசு வாங்கல சார், நான் நடிக்கிறேன், பட் இந்த மூவி ரிலீஸ் ஆச்சுன்னா அதுல வர ப்ராஃபிட்டை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இதுதான் க்ரௌட் ஃபண்டிங். அதே மாதிரி ஒரு மியூசிஷியன் இருக்காரு, அவரும் பேமெண்ட் வாங்காம ஜாயின் பண்ணிக்கிறாரு. பட் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நார்மலா செலவு கண்டிப்பா பண்ணியே ஆகணும்னு ஒரு பட்ஜெட் இருக்கும் ஒரு சில விஷயத்துக்குலாம். லைக் கேட்ரிங், இல்லைன்னா அவுட்டோர் ஷூட்டிங்ல வர வர ஒரு ஒரு பிளேஸ்க்கு நம்ம பெர்மிஷன் வாங்கணும், அதுக்கு பே பண்ணணும். இல்லை ஒரு ட்ரெயின், நம்ம ஒரு ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் இருக்கு, அதுக்கு நம்ம பே பண்ணணும். இதெல்லாம் மேண்டேட்டரியான திங்ஸ்க்கு பே பண்ணணும்னா அப்போ நீங்க கையில இருந்து காசு போடணும் எல்லாரும் சேர்ந்து. அதுதான் க்ரௌட் ஃபண்டிங். போட்டுட்டு அது எப்படி நீங்க அந்த மூவி ரிலீஸ் ஆயிட்ட பிறகு யார் யார் ஃபண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு பர்சன்டேஜ் வைஸ் நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதுதான் க்ரௌட் ஃபண்டிங். ப்ராஃபிட்ல நீங்க ஷேர் பண்றது தான் க்ரௌட் ஃபண்டிங். ஸோ பட்ஜெட் இருக்கணும். அதுதான் பேசிக்கா சொல்ல வரேன். பிளான் பட்ஜெட் ஆஃப் த ஃபிலிம், டேஸ் ஆஃப் ஷூட், எத்தனை டே ஷூட் பண்ணணும், கால் ஷீட், ஆர்டிஸ்டுக்கான கால் ஷீட், கேமரா டு ஹையர், கேமரா எந்த கேமரா யூஸ் பண்ணணும், ஆர்டிஸ்ட் ஆன் போர்டிங். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு ஃபிலிம் பண்றதுக்கு. இதெல்லாம் இன்டெப்தா உங்களுக்கு நாங்கள் சொல்லி தருவோம். மியூசிக், பிஜிஎம், காஸ்டியூம் ரெஃபரன்ஸ், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் செட்டப், இதெல்லாம் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, மியூசிக் இல்லாம நீங்க ஒரு வீடியோ, இப்போ நான் ஒரு கேன்வால ஒரு வீடியோ எடிட் பண்ணி காமிச்சேன், மியூசிக் இல்லாம பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப ரொம்ப ட்ரையா இருக்கும். அது நீங்க பார்க்கவே பிடிக்காது ஒரு மியூசிக் இல்லைன்னா. ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு ஒரு இமேஜ் போட்டு, இப்போ லெஃப்ட் சைட்ல ஒரு இமேஜ் போட்டிருக்கேன், ஸ்டார்ட் டு கோல்னு சொல்லிட்டு, அதை போட்டுட்டு உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஒரு இமேஜ் போட்டா அதுவே உங்களுக்கு பெருசா தெரியும். ஸோ மியூசிக் எப்படி பண்றது, பிஜிஎம் எப்படி பண்றது, காஸ்டியூம் ரெஃபரன்ஸ் அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மூவிக்கும் எந்த மாதிரியான காஸ்டியூம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியும். நீங்க காஸ்டியூம் பாத்தீங்கன்னா, இப்போ கேஜிஎஃப் மூவி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மாதிரி பீச் கலர்ல ஒரு பேக்ரவுண்ட், அதே மாதிரியான காஸ்டியூம்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னு கேஜிஎஃப் ஆகட்டும், இல்ல அவரோட மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த டேரக்டரோட மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான கலர் காஸ்டியூம்ஸே சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு காஸ்டியூம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்.
ஆர்ட் டிபார்ட்மெண்ட் செட்டப், வீக் 4 ஆக்சுவல் ஷூட், சோஷியல் மீடியா செட்டப், ப்ரொமோஷன். மூவி நீங்க எடுத்துட்டீங்க, எப்படியோ ஒன்று முடிச்சிட்டீங்க, பட் அது எப்படி சோஷியல் மீடியால ப்ரொமோஷன் பண்ணலாம், ஸோ அப்படின்றது சொல்லி தருவோம். அது எப்போனா வீக் 4ல. ஸோ வீக் 5 போஸ்ட் ப்ரொடக்ஷன், எடிட், ப்ரீ லான்ச், பப்ளிசிட்டி, மேக்கிங் வீடியோஸ் ஆன் சோஷியல் மீடியா, கிரியேட்டிங் கியூரியாசிட்டி. ப்ரீ லான்ச் பப்ளிசிட்டிலாம் தேவை. நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்கணும். ஸோ ஒரு நிறைய ஓடிடியில் நீங்கள் பேசலாம், நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் இன்டர்வியூஸ் கொடுக்கலாம். ஸோ போஸ்டர்ஸ்லாம் எப்படி மேக் பண்ணுறது, அதெல்லாம் வீக் 6ல. டிசைன் போஸ்டர்ஸ், கிரெடிட்ஸ் அண்ட் ஃபைனல் அவுட்புட், இது எல்லாமே வீக் 6. வீக் 7ல ரிலீஸ் ஆஃப் ஃபிலிம் ஆன் ஓடிடி, ஷார்ட் ஃபண்டி, யூடியூப் ஆர் ஆப்ஸ் ஃபார் ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ 7 வீக்ஸ்ல, ஆக்சுவலாக 8 வீக் வரைக்கும் இருக்கு, பட் 7 வீக்ஸ்ல உங்களுக்கு எப்படி ரிலீஸ் பண்றது, மூவி நீங்க எடுத்துட்டீங்களா, அதுக்கு எப்படி என்னென்ன தேவை இருக்கு, எல்லாமே கம்ப்ளீட்டா அந்த மூவி ரிலீஸ் ஆகுற வரைக்கும் நாங்க இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். அண்ட் வீக் 8 வந்து நீங்க கிரியேட் பண்ண மூவிக்கு ஹைப் கிரியேட் பண்றது, லைக் செலிப்ரேஷன், ஆட்ஸ், ப்ரமோஸ், அதுக்கப்புறம் ஷேர் யுவர் ஃபிலிம் ஆன் 50+ பிளாட்ஃபார்ம்ஸ். நேற்று சொன்ன மாதிரி 50+ பிளாட்ஃபார்ம்ஸ்ல எப்படி உங்க வீடியோஸை ஷேர் பண்ணி ப்ரொமோட் பண்றது. ஸோ 15 பிளாட்ஃபார்ம் ஆல்ரெடி நீங்க ரெவென்யூ ஏர்ன் பண்ணலாம். 50+ பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க உங்க வீடியோவை போஸ்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இதுதான் 8 வீக்ஸ் பிளான். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் டீம். ஓகேங்களா, இது இஷ்ரத் மேம், கார்த்திக் சார், கௌதம் சேதுராமன் சார் அண்ட் மீ. நீங்க நான் சொன்ன 8 வீக்ஸ் ப்ரோக்ராமுக்கு இருக்க தனித்தனி ஃபீச்சர்ஸ்க்கும் ஒவ்வொரு ஃபீச்சருக்கும் நீங்க தனியா கோர்ஸ் எடுத்தீங்கன்னா திஸ் வில் பி த பிரைசிங். ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஸ்கிரிப்ட், பிளானிங், எக்ஸிகியூஷன், பட்ஜெட்டுக்கு 15,000, மியூசிக்கு 56,000, டைரக்ஷனுக்கு 48,000, சினிமாட்டோகிராஃபிக்கு 35,000, ப்ரொடக்ஷன் பிளானிங்க்கு 8,000, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் எஸ்இஓக்கு 40,000, எடிட்டிங் அண்ட் டிசைனிங்க்கு 10,000, ப்ரமோட்டிங் ஆன் யூடியூப்க்கு 10,000, போனஸஸ் நான் சொல்லிடுறேன், போனஸஸ் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கும் 40,000. எல்லாம் பார்த்தீங்கன்னா 2,77,000 ஆகும். நீங்க வெளியே மார்க்கெட்ல கூட கேட்டு பாருங்க. ஸோ இதை நாங்க வந்து எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்த்து எங்ககிட்ட இருக்கிறதுனால வில் offer you the price of 1 lakh rupees people who join. 8 வீக்ஸ்ல கம்ப்ளீட்டா ஒரு மூவி எப்படி எடுக்கிறது. இந்த 1 lakhல உங்க ஃபிலிமோட பட்ஜெட் இன்வால்வ் இல்லை. ஃபிலிமோட பட்ஜெட் நீங்க தான் பார்த்துக்கணும். end to end mentorship. சொல்லுங்க சார், அதான் கேட்டீங்களா ஏதாவது? ஓகே, 1 lakh rupeesல ஒரு கம்ப்ளீட் மூவி எப்படி பண்றதுன்னு ஒரு 8 வீக்ஸ்ல உங்களுக்கு நாங்க சொல்லிக் கொடுப்போம். Mr. Rama Subramanian wanted to ask something. No, sir. It's a voice breakable issue. That's no problem. ஓகே ஓகே. ஸோ இப்போ நாங்கள் போட்டிருக்கிறது 1 lakh rupees. நான் சொன்ன இல்லையா போனஸஸ் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ நான் இது நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸஸ்க்கே நீங்கள் அந்த அமௌண்ட் பே பண்ணுறாங்க. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. லிஸ்ட் ஆஃப் 50+ வீடியோ சேனல்ஸ் டு ப்ரமோட் சாங்ஸ், அதில் உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். யூ கேன் ப்ரமோட் யுவர் வீடியோஸ். கினோஸ்பியர் கோல்ட் மெம்பர்ஷிப் ஃபார் 10K ஃபார் 1 year. இந்த லிஸ்ட் ஆஃப் 50 வீடியோஸ் சொல்கிற மறுபடியும் அதுக்கே வரேன். உங்களுக்கு தெரிஞ்ச வீடியோ பிளாட்ஃபார்ம் சொல்லுங்க. ஒரு 5 பிளாட்ஃபார்ம் சொல்லுவீங்களா, அதுக்கப்புறம் ஸ்ட்ரக் ஆயிடுவீங்க. பட் வி நோ 50+ பிளாட்ஃபார்ம்ஸ், அதுக்காக தான் சொல்ல வரேன். இப்போ கினோஸ்பியர் கோல்ட் மெம்பர்ஷிப் ஃபார் 10K ஃபார் 1 year. நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சொன்னேன் இல்லையா, நீங்கள் 10K பே பண்ணி ப்ரீமியம்ஷிப் மெம்பர் எடுத்தீங்கன்னா எங்களுடைய ஓடிடி சேனல் ஓடிடி இருக்கு இல்லைங்களா, அதுலேயே நீங்கள் உங்கள் மூவி நீங்கள் போஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு வியூக்கு 10 பைஸ் கிவ் யூ. ஸோ இந்த 10Kவை ஈஸியாக நீங்கள் ரிட்டர்னே எடுத்துக்கலாம். அந்த ஆக்சுவலாக இந்த 10K மெம்பர்ஷிப்பும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் இஃப் யூ கோ ஃபார் திஸ் பேக்கேஜ். கிரியேட் பிச் டெக் ஃபார் யுவர் ஃபுல் அண்ட் ஃபீச்சர் ஃபிலிம். நீங்க ப்ரொமோட் பண்ண போற, நீங்க கிரியேட் பண்ண போற உங்களுடைய ஃபிலிமுக்கு பிச் டெக்னா ப்ரெசன்டேஷன் வச்சுக்கோங்க. உங்க பிச் டெக்ன்ற தெரியாதவங்களுக்காக சொல்றேன், மன்னிக்கணும். ப்ரெசன்டேஷன் ஃபார் யுவர் ஃபுல் அண்ட் ஃபீச்சர் ஃபிலிம். After you complete the short film, அடுத்த ஃபிலிம் ரெடி பண்றதுக்கு பிச் பண்றீங்களா, இல்ல ஆக்டர் கிட்ட பிச் பண்றா, ப்ரொடியூசர் கிட்ட பிச் பண்றா, இல்லைன்னா டிரெக்டர் கிட்ட பிச் பண்ணோம்னா அந்த டைம் இப்படி பிச் பண்ணோம், அதில் என்ன இப்படி டிசைன் பண்ணோம், என்ன சொல்லணும் அதை சொல்லி பார்த்தோம். எஸ். அப்புறம் டைரக்ட் ஃப்ரீ என்ட்ரி ஃபார் 1 ஷார்ட் ஃபிலிம் இன்டு யுவர் ஃபிலிம் கான்டெஸ்ட் ஒர்த் 5K. இப்போ நாங்களே ஒரு ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நடத்துகிறோம். இந்த மாதிரி நிறைய பேர் ஷார்ட் ஃபண்டி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நடத்துகிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் என்ட்ரி ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கட்டுவீங்க. ஆனால் உள்ளே போய் நீங்கள் உங்கள் ஃபிலிம் வின் பண்ணிச்சுன்னா 1,50,000, 2 lakh, 3 lakh அப்படின்னு ப்ரைஸ் பண்ணி வின் பண்ணலாம். ஸோ அங்கெல்லாம் எப்படி என்ட்ரி நீங்கள் கொடுக்கறது அப்படின்றதுக்கான
வழிமுறைகளும் நாங்களே உங்களுக்கு சொல்லிடுவோம். யூடியூப் பெய்ட் மார்க்கெட்டிங் சீக்ரெட் கெட்டிங் 1 lakh வியூஸ் ஃபார் யுவர் ஷார்ட் ஃபிலிம் மியூசிக் வீடியோ. பெய்ட் மார்க்கெட்டிங் அதோட சீக்ரெட் 1 lakh வியூஸ் எப்படி வரும், நீங்க உங்க மூவி போஸ்ட் பண்ணிட்டு எப்படி 1 lakh வியூஸ் நீங்க எடுக்கலாம், எப்படி நீங்க பிராண்டிங் பண்ணலாம் யூடியூப்ல அப்படின்றது will tell you for free. Only those who get a chance to enter our planned feature film. Once We are, நீங்க yes, yeah. We are planning a feature film. அதுல நீங்க இது ஷார்ட் ஃபிலிம் யார் யார் கம்ப்ளீட் பண்றாங்கன்னா அவர் டேலண்ட் பார்த்துட்டு அவருக்கு என்ட்ரி கொடுக்குறேன் என்னோட ஃபுல் லென்த் ஃபீச்சர் ஃபிலிம்ல. yes, only if they complete the short film. கோர்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணோம்னா போதும் இல்ல, கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அது சக்சஸ்ஃபுல் ஆகி அதை நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். அதை முடிச்சோம்னா உங்க சான்ஸ் கிடைக்கும் இதுல வர்றதுக்கு. yes, support from Kinosphere for the next 1 year. ஸோ நீங்க மூவி முடிச்ச உடனே உங்களை அப்படியே விட்டுட மாட்டோம். சப்போர்ட் ஃப்ரம் Kinosphere for the next 1 year. 1 இயருக்கு உங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவோம். ரெக்கார்டிங் ஆஃப் த செமினார் வில் பி அவைலபிள் ஃபார் ஃப்ரீ. இந்த ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு ஆப்வியஸ்லா ஃப்ரீயா கொடுப்போம். இந்த செமினார் இல்லாம அந்த 8 weeks நடுவுல plan என்ன செமினார் இருக்கும் அதுக்கு என்னென்ன செமினார் இருக்கோ அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க, இதெல்லாம் ஜஸ்ட் போனஸஸ் தான். இது 8 weeks ப்ரோக்ராம்ல இதெல்லாம் போனஸ். நான் சொன்னது இது எல்லாம் இது எல்லாம் இது எல்லாம் தான் 8 weeks ப்ரோக்ராம். இது போனஸ் மட்டும்தான், இது எக்ஸ்ட்ராவா நாங்க கொடுக்குறது. ஸோ மேம் ஆஃபர் இந்த ப்ரைஸ் என்ன இருக்கா மேம்? few seats are there so we can give, no problem, but they have to pay within that registration fee within today, then only they get that 40%. Suppose they delay na, then it becomes only 20% off. So you can Okay. explain nicely in terms. ஓகே சீட்ஸ் சார், இன்னைக்கு நீங்க பே பண்ணீங்கன்னா 60,000 பே பண்ணீங்கன்னா அது 1 lakh நீங்க பே பண்ண தேவையில்ல, 60,000 எடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் யர் பேமெண்ட் ஆஃபர் டுடே. லிமிட்டட் ஆஃபர் தான் இது. ரிஜிஸ்டர் ஃபார் டுடே, அவ்வளோதான். 1 full payment kit, personal film numerology and title alignment session, 1-on-1 script refinement call. தனிப்பட்ட முறையில் சரிங்களா? ஸ்கிரிப்ட் ரீஃபைன்மெண்ட் group. கால் 20 minutes, ப்ரீஃப் இல்லை 20 minutes. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் மேட் ஃப்ரம் டுமாரோ வில் ரிசீவ் ஒன்லி 20% ஆஃப். இன்கேஸ் இன்னைக்கு இல்லை சார் இன்னைக்கு பண்ண முடியல எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் பே பண்ண முடியும்னு பண்ணீங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் பண்ணலாம், பட் ஆஃபர் வில் நாட் பி சேம். நாளைக்கு 20% ஆஃப் தான் இருக்கும். ஷுட் பே பை 80,000. கேஸ் நாளைக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா மண்டே பே பண்ணீங்கன்னா யூ வில் ஹேவ் டு பே 1 lakh rupees. மேம் கரெக்ட்டுங்களா? இல்லை I will correct, no, I will correct you. So basically, இப்போ 5,000 தான் pay பண்ணணும். Prabhakar, can you share the link for the 5,000 payment? So இப்போ they have to pay 5,000. If they pay 5,000, they will get it for 55 அப்புறம் pay பண்ணலாம் within 3 days. Okay, they have to organize bankல இருந்து எங்கேயுமே organize பண்ணி இது payment பண்ணணும். இப்போ 5,000 pay பண்ணோம்னா 60,000ல கிடைக்கும். சப்போஸ் ஃபுல் 60,000 இப்போயே பே பண்ணுவானா அப்போ இது பர்சனல் ஃபில்ம் நியூமராலஜி, அவரோட நியூமராலஜி மேட்சிங் வித் தேர் ஃபில்ம் இப்படி நம்பர் இருப்போனா அதை சொல்லி கொடுக்குறேன். அண்ட் டியூரிங் த கோர்ஸ் அவர் ஃபில்ம்க்கு எப்படி நேம் பண்ணோம், எப்படி சக்ஸஸ்க்கு நியூமராலஜி பார்த்துட்டு டைட்டில் அலைன்மெண்ட் செஷன் கொடுப்பேன். அண்ட் அவர் ஸ்கிரிப்டில் குரூப் காலில் வேண்டாம், 1-on-1 ரிஃபைன்மெண்ட் கால் தனியாக எக்ஸ்ட்ரா கொடுப்பேன். இந்த ஸ்க்ரீனுக்கு ஸ்கிரிப்ட் நல்லா இல்லை, இது ஆட் பண்ணிங்க அது ஆட் பண்ணிங்கன்னா சொல்லி கோ பேக். ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ். இன்னைக்கு 5,000 தான் பே பண்ணணும். சப்போஸ் அவர் 60,000 இன்னைக்கு பே பண்ணுறாங்கன்னா தென் இது கிடைக்கும். அப்போ சப்போஸ் 5,000 நாளைக்கு பே பண்ணுறோன்னா 80,000ல வாங்கலாம் கோர்ஸ். பட் அதே 3 daysல 80,000 பே பண்ணணும். புரியுது? எனி டவுட் கார்த்தி? டவுட் இருந்தால் கேட்கலாம் சார். And chat I think we have shared the link. Payment link is there. So 5,000 you all can pay. If otherwise you can keep waiting for lifelong and you will not get a chance. Karthi, can you click on that payment link so that they can see it at least? Because your screen share is there. Click on the chat. Yeah. Name, email, phone number, advance.
ஜஸ்ட் பே பண்ணி Because from now on, we are taking 5,000 straight away and we are not having live class anymore. இது லாஸ்ட் லைவ் கிளாஸ் தான் ஃபார் த 3 day செமினார். இப்போ 3 day செமினார் நாங்கள் ரெக்கார்டிங்கே கொடுப்பேன். ரெக்கார்டிங் பார்த்துட்டு நேராக நீங்கள் 5,000 பே பண்ணணும். அந்த பேஜ்க்கு ஷேர் பண்ணியிருக்கா பிரபாகர். தட்ஸ் வை திஸ் இஸ் தட். Okay, but if you put seat for 5,000 today, then you will get watch 3 day workshop recording instantly and complete your remain in 1 week போட்டு வச்சிருக்கா. Either for those people for the next batch. Okay, இந்த batch வரைக்கும் 3 days தான் கொடுத்தேன். Okay, Sarathi? Yeah. And this is for another thing which they have to straight away pay 5,000, not 399. Okay. So for that the 19 members were remaining. Vacancy for 19 members. So if only 5 members we have. So if 4 people from here can join, that will be good. We are going to start the cohort. Yes, Arthi? You can share back, go back to your screen share, that one, that page, presentation page. Yeah. Yeah. And also I want you to show them what all they get for that gold membership. Go to subscription and show Kinosphere. Different types of subscription. Yeah, subscription. So you can explain the subscriptions usually. What is it? So for free members, we have some limitations. சரிங்களா, நீங்க கினோஸ்பியர் உள்ள வந்து ப்ரௌஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஃப்ரீ ஆப்ஷன். உள்ள வந்து நீங்க பாருங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கினோஸ்பியர். Just 1 or 2 points you can explain, not everything. They can read up later. Okay. What is the main points? The red points, I think so. 10 images நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் சார். 1 short film தான் பண்ண முடியும். இது ஃப்ரீ ஆப்ஷன்ஸ். You can view all members. எல்லாரையுமே பார்த்துக்கலாம் நீங்க. சில்வர் மெம்பர்ஷிப் 5,000 per year. ஸோ நீங்க இதை பண்ணிக்கலாம், அன்லிமிட்டெட் இமேஜஸ் பண்ணிக்கலாம் and 50+ applications பண்ணிக்கலாம். So show them the 50 this gold membership only, na? This one explain to them. This is what they're getting free, na? Yeah, get paid 10 paise per short film viewed. This is what 10,000. This you'll get. Then So they can unlimited list images. products on the marketplace. Yes. And then they get added to a broadcast list where exclusive job postings and casting calls will be shared. That is also there for தனிப்பட்ட artists. ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிடுவோம். வேற எக்ஸ்க்ளூசிவ் ஜாப் போஸ்டிங்ஸ். இப்போ ஆப்ல போடுற ஜாப் போஸ்டிங்ஸ் இல்லாம we will get exclusive-ஆ எங்ககிட்ட ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் வரும். ஒரு சில So directors calls they'll be வரும். looking Casting for calls. sometimes they'll be looking for assistant directors, they'll be looking for cinematographers, actors, ellame. So this is the offer that is part of that. They don't know what is that offer. That's why I wanted to show. And they can attend all workshops and paid workshop le discount curriculum, right? And they can see others' films unlimited. And they can apply for jobs up to 100 jobs or auditions, depending on what is your profile, right? Yeah, you can go back to your slides. So those who want to pay, you can pay. If you have any problem with this app payment, you can also pay GPay. Prabhakar, can you share the GPay number, please? So you can take it and save it by 12 o'clock. If you pay today, you can avail of the 60,000 offer. So 1 lakh course we are giving for 60,000. So Sarathi, while they are thinking about it, I want you to try this. I also need a volunteer. I need a volunteer who has a laptop who can share screen. Who can share? Who was sharing his screen just now? Sarathi, yaar share pandrathu? Who can share? screen share பண்ண முடியுங்களா சார்? லேப்டாப் Because I will let them try it on their own rather than me showing or you showing. That will be more interesting. That's why.
Nishika said I can. Please give me 2 minutes. Okay. So Nishika, please share your screen and I want you to open one website called UDIO. If anybody has laptop, please open UDIO. When you're ready, please share. Nishika, when you're ready, share. Sarthi, you can stop sharing. I've already stopped sharing. Okay. But whose screen is this? Nishika's. Okay, very good. No, UDIO. I'll put it in the chat. UDIO. Yeah, UDIO. this one. Try. Yeah. This is basically musicful.ai. See, Okay. go back and see if you are able to open UDIO. You can search down. This See. one? No, URL should be UDIO, no? UDIO, yeah. Can you see? Okay, .com. .com नहीं .ai भी हो सकता है चलो ये देख लो this is fine. Make your music. To So, start creating. yes, start creating. Usually Suno is very popular. Okay. But I'm trying you all to see this new thing. There are a lot of things where you can try out. Now you have to describe your song. So write a song about something. Think of something and write. சார் இப்போ நாங்கள் காமிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுனோன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அதாவது ஒரு ஏஐ இருக்கு. அது தட் இஸ் ஆல்சோ வில் டூ த சேம். அதே மாதிரி தான் இதுவும் ஒரு யூடிஐஓ, அந்த யூஆர்எல் பார்த்துக்கோங்க, மேலே இருக்க UDIO.com. ஸோ அதை கிளிக் பண்ணி ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு யூ கேன் கிரியேட்டிங். ஸோ எப்படி கிரியேட் பண்ணுறதை இப்போ சொல்லி தராங்க. ப்ளீஸ் லிசன் அப். That's it. Will this do? Let's see. Continue. Auto-generate. Write your lyrics. Write my own. Auto-generate. You can auto-generate. You can even have instrumental. Okay. Set the vibe. Relax. Moody. Moody. Okay. Focus. Moody. So this is more complicated than Suno, okay? Yes. Yeah, so I'm showing this. Well, of course, when you come to the class, we'll be hand-holding, teaching you more, but just for demo that there are other things also. Yes. Now, should I click create? Yeah. Go ahead. Play with it. Let everybody see. 2 minutes. Continue. Usually free software irukana unga email le idu panna solvanga. Now it is creating. So romantic, sad, breakup. We don't need, no, I agree. Occasional, okay. Username was written something. Anyways. Yeah. This was just a demo one. What should I do here? Let's wait. It is creating, I think so. Yeah. Yeah. Now, can you see it has created 2? It says, every tear a silent vow. Play that. Wow. On your right. Yeah. Yeah. This. I think it has generated the song. Maybe it's loading. This is something interesting. Like, I did not know about this. I know. That's why today I'm launching this for you guys. Because Suno, a lot of people know. How many of you know Suno? Please put yes. Because some of you have seen our recordings also. So put in the chat, please. I would like to see. Yaar paatanga Suno. Try panirka Suno. Right. I see. Udari. Play button. Yeah. Have you shared with sound, by the way? The sound is not playing right now. It's loading. Yeah. Can you hear? No, we can't because you have not shared. Stop. Pause. Go to not share and then start sharing. On the right, there will be share with sound. Okay. Wait. Share again, and on the right side, at the bottom, you will see share with sound. That is how you should share on Zoom. Okay. Once okay, stop sharing. Share setting.
Okay, how do I stop sharing in Zoom? Like, this is my first time being in Zoom. Okay. Sarthi, please guide us. I think Sarthi took a break. He was tired of talking. Okay, guys. Let me see it once. You have stopped sharing? Have you stopped sharing? No, I haven't stopped sharing. Like, there's a share So option that there. same share button Yeah. you can Remove do. from toolbar. No. Just click on the share button again. Doesn't Yeah. matter. And then I go to clicked right on it. side, share options is there. It says share sound. Okay. Can you There's see? like screen documents in advance, entire screen with application and all. No, Can that you? is Right different in the side, right side. Right side Right of that side. Right side. box. Share Analog. Yeah, options. right side. Full right. Share with sound. Yeah. Yeah. Share with that and now share button. And now Yeah. you play Now your can you music. see my screen? Yes. In shadows that we whisper soon, conflicts of ghost embraces doom. Once purpose nothing to go, we're a golden of forgotten world. Okay, I don't like it. Stop. Stop. Try the other one. So you get to choose and then you get to say also. See, this is more soft. In the silence I recall whispers of a love we knew. Fragments scattered like a fall. Limits we had on for you. Walls of memory. So you can make it slower, you can make it longer. So you can even background music, try playground. So this I wanted to show you all. Udio. Okay, go try it. Different things. Okay. And then you want to try something else? Try something else. Okay, what does it say? Why don't you go to chat GPT if you have, or Perplexity, and ask for a song, lyrics, and then put the lyrics and see what happens. Like, Suno, please, a song with chorus about love and sadness. So இந்த மாதிரி ப்ராம்ப்ட் போட்டுட்டு எதா chat GPT-ல Perplexity-ல Claude-ல you can create with English lyrics, whatever. Now, if she has given default, it will come with English lyrics. Yes. Should I write with Hindi lyrics? No, that's fine. This is a Tamil class, so we will put the English song. Alright. Yeah. You can take just the top and the chorus instead of making it too long, because this is only for demo purpose. Yeah. Okay. வேற யாரும் ட்ரை பண்றீங்களா? உங்க மெஷின்ல ட்ரை பண்ணீங்க. Describe. Okay, you can put the lyrics. Yeah. Okay. And you want to write your lyrics. கீழ இருக்கா. Write your lyrics is down. Down, right? Yeah, Write your lyrics. Yeah. Here. Write your lyrics. Custom. And you put the lyrics there. Lyrics there. Wait 2 minutes. I'll just. And describe your song. You describe now. Soft voice should be clear. And madri you can put. Yeah. Put that. Describe your song. Voice should be like Shreya Ghoshal. This is an English song, so what's the point? Yeah. It should be like Why can't she sing in English? So today only I was seeing in the paper. Now with AI, what they are doing is the popular movies, like all the popular movies, like say Iruvar or something, they are making it in as if an English director has made with English looks and all, and they are making a lot of that and putting in the internet, by the way. Oh. So people do that all the time, because this is software is there. You just put the look and feel of one movie and say Tarantino directed this film, how it will look, and it will show you clips. இப்போத்துக்கு clips தான் கொடுக்குறாங்க, நிறைய கொடுக்க மாட்டாங்க, பட் clips ஆட் பண்ணி ஒரு ப்ரோமோ ஒரு ட்ரெய்லர் மாதிரி ரெடி பண்றாங்க. ஸோ முதல்வானுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் வெர்ஷன் போடுறாங்க, அந்த மாதிரி, இல்லைன்னா இங்கிலீஷ் வெர்ஷன், ஹாலிவுட் வெர்ஷன், அந்த மாதிரி போடுறாங்க. நிறைய இப்போ ட்ரெய்லர்ஸ் வரும், எல்லாம் ஃபால்ஸ் தான்.
And Shahrukh will be there, Katrina will be there, anybody will be there. So you will think it's a real trailer. Actually, real trailer illa. So anyway, Nishika has put the thing and something has come out. I think it is coming out. It's loading. Almost forever. Try. Yes. It's still coming. Okay, so it's generating. So it's as simple. You can take, and this song you need not copy as it is and put. நீங்க உங்க changes, உங்க words, உங்க beauty அதுல edit பண்ணி அப்புறம் copy paste பண்ணி இதுல போடலாம். Play. Okay. We were laughing in the summer rain, barefoot dreams on a window pane. Thanks. Nishika, do you like your song? We were laughing in the summer rain. Yes. Yeah? Yeah. You like your song? Yes, the second one was much better. Much better. So you can recreate, give flute, give violin, whatever you want to put the instructions, you put it, whichever Yes. music you want. Others, இப்படி இருக்கா சொல்லுங்க. Unmute பண்ணி சொல்லுங்க. Can I get So we some can feedback? read in Very Tamil. interesting, ma'am. Amma? Very interesting, ma'am. இதுதான் homework இன்னைக்கு. இதே Yeah, ட்ரை sure. பண்ணலாம். இதே ட்ரை பண்ணி நாளைக்கு எனக்கு குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க சாங் எழுது சாட் ஜிபிடில எழுது அதை பாதி எழுதலாம். உங்ககிட்ட சாங் இருக்கானா லிரிக்ஸ் இருக்கானா அதை நீங்க போடலாம். என்னமோ பண்ணி 2-3 songs I want you all to try. இப்போ go to library, Nishika. Yes. Library, create library. So this is our library, styles, playground, following updates. More, go that. Can we get some background music or something, BGM? More here. Where? And we can also get instrumental. You saw that time, Okay. no? Go to Yeah. more. Go to more. Where Just is go more? Yeah, more. bottom. Yeah. It's about pricing, earn credits. No, this is not us. Okay. Like if we want to go create home, more. go and see. Introducing voices. Yeah. Use the same voice across your songs for collective collection. So suppose ஒரே voice, you can select the voice also. Try out one just to listen to the song, voice. Upgrade. Upgrade. So all these things, whatever free you can try. So there are some free voices. Free version as well. So like that. But what about background music? Instrumental irkana, that can be background itself, right? Yes. Explore more and tell me Okay. whether you can find for like suppose shoe sound, lock sound, and the madri. Are we able to do or not? Okay. So the best thing to do is what? Go back to your ChatGPT. Yes. And go and type down, say, Udio. Does Udio give sound of shoes or whatever? Or ready-made is there, or we can generate? Just ask the question. ChatGPT or any AI written software will tell you that. In audio. Udio. Audio na Udio. That's all the difference. Yeah. Instrumental only means cinematic, acoustic. So it gives acoustic sound, pop, indie, extended song, remix. So it's okay. Let's go back to audio. Okay. Let's give instructions. Okay, choose a voice we don't want. Go down. Let's see. Go down. Top categories: rock, folk, pop. எந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி choose பண்ணலாம். Go down. Top tracks. This is tracks today. These are tracks people created. You can share it like in Suno. Go down. Okay. Now let's go to create. Let's see what we can do there. And this bottom layer, there are a lot of things. These buttons, what are they for? Can you? These buttons? No, go to create. Let's go to create. I need to choose the vocal first. Choose instrumental and you put, I want the sound of a walking person with shoes walking in the rain or something. Put that.
and see Okay. what generates. Okay. Okay. Sound of shoes walking in the rain. Let's see if it is generating. Because BGM background and all also sometimes we have to put, na? Or advanced instrumental. Let's see what. Auto or instrumental? Say auto, try. Auto. I'm Okay. also, I have not used it much, so, but Yeah. it's pretty simple, these things, AI generated things. Generate. Create Let's- voice. Wait, But voice you think- don't need. Maybe, okay, you all see it and see how you here can you generate. go. Great. Sound of walking in the Karthi, rain. do we have sounds of walking and all in Canva? No. We should upload it manually. Acha, there is nothing to generate? We don't have that option. You can ask Gemini also. ChatGPT. Yeah. Yeah, Gemini will, that's what I'm saying. If you can't find something, Tamil le pesalama, English okay va? Whatever is. Okay. Tamil பேசுறாங்க முடிஞ்ச Okay, வரைக்கும். okay. Tamil le பேசணும். சரி. So, or chat, electronic. So, what is that? It's all purchase, na? Yeah, all purchase. Okay, so you got the idea. So tomorrow you all try it out and see if you can make good songs. Okay? Okay. And you can also try suno.com. So I'll put in the chat for Suno. Now you can stop sharing, Nishika. Yeah. I think. Yeah. Share. Yeah, I'm done. Yeah. And Nishika has signed up for the 8 weeks program. Yes. So the others can also please sign up. And don't delay your fame and name and talent. And don't be struggler all the time. I think you should take this step. Yeah. Yeah. And I'm just putting this copy. This also Suno is easy. Suno.ai. Try both and see the results tomorrow. Anna? Anybody has any questions or anything, any more insights you need with this? And meanwhile, I will check up. Sarthi, while I research, you can make them note down the thing and share our social media links. They should follow us immediately. Okay? And I'm just looking up whether background music I can find elsewhere. Now itself, instead of waiting for the class. Let's see. Okay. There is 11labs.io. Nishika, can you share again? Okay, to join meeting. This is a very, very good platform. I love it. And I think you all will also enjoy using it. It's called 11labs.io. Have you used it, Nishika? Yes. You have? Yes. So probably you have access. I hope you have some remaining credits. 11 is 11 spelling. Yes. I've given the link. Wait, where you've given me the link, right? Link I've in the used chat. it long back though. So use it. Yeah. 11 lab, yeah. 11labs.io. You probably have to sign up. The others, please pay. The payment thing is there. I think for your textile business, Mr. Ramakrishnan, this should be the best. You will be able to create your own ads. Don't have to pay to somebody else. For one ad itself, they'll charge you 60,000. Here you learn and you make it yourself.
So music, sound effects, go to sound effects. There are various things you can do, dubbing, everything, voiceovers, everything, but you can do for now. Yeah, so Yes. so many things you chose, so I hope it is giving for free. Yeah. Yeah. So now we need to sound effects. Go to sound effects. There I can see text to speech, Kila. Here. So now here you can put that. You see this sound effect? See, soft crackling, old static with gentle background. It is there already. You can listen to it. Yes. But you can say that a man walking in the rain, shoes. The one we were trying, no? But here some sounds are there. You can have a look. Did you share with sound? Let me just check if I shared Otherwise, with you. otherwise share again, please. Yeah. I think I shared with sound. Sarathi, please share our Instagram page link so that they can follow us immediately. 11 labs. 11 labs. Ambience sound, busy restaurant ambience. See, all these sounds we can 11 put. labs. Did you see that? Is it not amazing? Yes. So put amazing in the chat box, everybody who found it amazing. So these are the things we will be using these tools and creating a beautiful film for you. Others, where is your amazing? I can't see. Quick, slept off. What happened to the others? என்னாச்சு தூங்கிட்டுங்க? Sarthi, they like you more. So you have to speak. இல்ல அப்படி இல்ல. So Sir, nobody has புரிஞ்சதுங்களா commented எல்லாத்துக்கும்? ஸோ நீங்க இந்த 11 லேப்ஸ் ட்ரை பண்ணலாம் சார். அப்புறம் வீடியோ ட்ரை for பண்ணலாம். background sound இல்ல உங்க வீடியோல. எஸ். Even for songs, but songs you can try the other two also. I've given the link. Explain it in detail, Sarthi, and let them also follow our Instagram page. எஸ். நீங்க வீடியோ ட்ரை பண்ணலாம், சுனோ ட்ரை பண்ணலாம். அந்த லிங்க்கும் மேடம் குரூப்ல போட்டிருக்காங்க. ப்ளஸ் 11 லேப்ஸ் போட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் எஸ்பெஷலா. ஸோ நீங்க அதையும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிட்டு உங்க அவுட்புட்டோட நினைக்குவாங்க, பார்க்கலாம். ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இது எதுக்கு பேசிக்ஸ் தான். இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க புரிஞ்சுக்க முடியும். சொல்லி தரும்போது புரிஞ்சுக்க முடியும். ஸோ மியூசிக் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு ப்ராம்ப்ட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க. ஓகேங்களா? எந்த மாதிரி மியூசிக் வேணும், பாப் சாங்னா பாப் சாங், பாப் ராக், அந்த மாதிரிலாம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. எந்த மாதிரியான மியூசிக் வேணும் அப்படின்னு கொஞ்சம் டைப் பண்ணி அப்புறம் ப்ராம்ப்ட் கொடுத்து என்ன அவுட்புட் வந்தாலும் பரவாயில்ல, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த அவுட்புட்டோட நினைக்குவாங்க. ஸோ வி வில் சி. நான் இப்போ சேட்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் அதை கோ பண்ணி பார்த்து கொஞ்சம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு, அதுக்காக. ஓகே. அண்ட் சார்த்தி, நாங்க ஒரு டெமோ கொடுக்கும்போது பாத்தீங்களா, இப்போ நிஷிகாக்கு அந்த வீடியோ தெரியவே இல்லை. she did not know, she has not heard the name before. பட் அது சொல்லிக்கு அப்புறம் கொஞ்சமா காட்டுனா யூ கேன் ஃபாலோ, யூ கேன் லேர்ன் ஈஸிலி. ஏஐக்கு அதுதான் பியூட்டி. ஒரு 2-3 திங்ஸ் சொல்லி கொடுத்தனா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணி நிறைய பண்ணலாம். இல்லைன்னா நாங்க அதுல டவுட் இருக்கானா நம்ம ரெகுலர் எவ்ரிடே 1 ஹவருக்கு ஓப்பன் கிளாஸ் இருக்கும் டியூரிங் தட் 8 weeks. So we are going to take two classes, proper classes per week, that you can tell in Tamil, and every day 1 hour class where they can come and அந்த phase 1 phase 2 show the screen for phase 1 phase 2. அந்த phaseல அதுல என்ன doubts இருக்கா பர்சனலா அவர் கைட் பண்ணோம் அந்த 1 hourல, right? So just share that slide for them. Yeah, explain to them that.
This is the phase. இந்த ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் சார் இது பார்த்தீங்கன்னா phase 1, phase 2, phase 3ன்னு சொல்ல பிரிச்சிருக்கோம் இல்லையா? phase 1ல ஐடியா டு ஸ்கிரிப்ட், நீங்கள் வச்சிருக்க ஐடியாலேருந்து ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுவோம். யூ ஒர்க் அவுட் வித் ரெடி ஸ்க்ரீன் பிளே. நீங்கள் அந்த phase 1 முடியும் போது உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளேயோட தான் நீங்கள் முடிப்பீங்க அந்த phase 1. phase 2 வந்து ஸ்கிரிப்ட் டு ஷூட். இப்போ phase 1 முடியும் போது ஸ்கிரிப்ட் கையில் இருக்குங்களா? ஸ்க்ரீன் பிளே ஸ்கிரிப்ட் கையில் இருக்கா? அதுலேருந்து எப்படி ஷூட்? யூ ஷூட் வித் ரியல் க்ரூ அண்ட் கைடன்ஸ். phase 3 வந்து ஷூட் டு ரிலீஸ். ஃபிலிம் கோஸ் லைவ் ஆன் these platforms. So இதுதான் phase 1 and phase 2, phase 3. So the classes we'll have every day, afternoon classes for them to clear their doubts. That also you explain. டவுட்ஸ் நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் சரி 1 hour session will be there. ஸோ நீங்கள் அந்த டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். Weekdaysல. எஸ், weekdaysல உங்களுக்கான டவுட்ஸ் எது வந்தாலும் we will help you. இதை எப்படி பண்ணலாம், அது பண்ணலாம், இதை என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, அது எப்படி சரி பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லா விஷயமும் we will teach you in the doubt clearing sessionல. அது end to end சார். நீங்கள் ஸ்கிரிப்ட் உங்கள் ஐடியாவிலேருந்து மூவி ரிலீஸ் ஆகுற வரைக்கும் end to end சார் இந்த ப்ரோக்ராம். ஸோ மூவி பண்ணணும், ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும், ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணணும்னு பிளான் இருக்கவங்க எங்கே போகிறது கண்ணை கட்டி காட்டில் விட்டுற மாதிரி இருந்ததுன்னா ஸோ யூ கேன் கெட் our help and we will help you. கடைசி வரைக்கும் உங்களுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவோம். ஈவன் ஆஃப்டர் the subscription plan ends 1 year உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் பண்ணுவோம். Okay, everybody has subscribed to our channels. Yes போடுங்க ப்ளீஸ் chatல. பண்ணலைன்னா இப்போ பண்ணீங்க, ஒரு 2 minutes கொடுக்குறேன். வேணும்னா ஒரு நல்ல மியூசிக் ப்ளே பண்ணலாம். சாரதி, play that song that we made, the first song that we made with Suno. Play that song. Play song 1 because song 2 is I think in the, they have seen in the landing page, right? குசர்க கீழே மேலே மேலே இன்னும் கொஞ்சம் மேலே. இல்லை மேம், நம்ம சேனல் காமிக்கிறேன். இல்லை, கீனோஸ்பியர்னு டைப் பண்ணுங்க சார். ஸ்பெல்லிங் தப்பாக போட்டேன், சாரி. கீனோஸ்பியர் அப்படின்னு நீங்கள் போயிட்டு யூடியூப்ல டைப் பண்ணிங்கன்னா எங்கள் சேனல் எப்படி வரும். ஸோ இது எங்கள் சேனல், ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? just type गुजर गए ना, किनोस्फियर गुजर गए, you will get it. Sarthi மேலே there, second prompt. Yeah, you'll get this one, the version 1 you can play. You can hear the sound. No, yeah. The song நாங்களே கிரியேட் பண்ணது சார், மேம் கிரியேட் பண்ணது. And Nishika did the editing. So tell them she is the editor and she knows editing, and that's why now she is wanting to learn full step filmmaking so that she can learn the other things and make her own films, short films. पर हर घड़ी तुझ बिन और तन्हा हो गया, मोहब्बत का मतलब तुझ में ही था, अब तू नहीं तो प्यार भी बेमाने सा। ना जाने हम कहाँ खो गए आशिकी के दर्द भरे दस्तूर में, मेरी जिंदगी के लम्हे कुछ इस तरह बिखरती रही, छुपती रही, गुजर गए गुजर गए। मेरा अब आदत सा बन गया है, हर खुशी भी अब तो आंसू में ढल गया है, जो था कभी अपना आज बेगाना है, दिल पूछता है क्या यही अफसाना है, गुजर गए मेरे खत भी अब तेरे बिन रो रहे हैं, हर लफ्ज में तेरे इंतजार हो रहे हैं, ना जाने हम कहाँ खो गए तेरे ख्यालों के शहर में भटक गए, मेरी जिंदगी के लम्हे कुछ इस तरह सन्नाटों
सपने अब अधूरे होते हैं। मैं तो हर रात तुझ में ही सोचता हूँ, पर तू किस में खोई रहती है। गुजर गए बस तू थी, बस तू थी, और अब सिर्फ खामोशी है। ना जाने हम कहाँ खो गए इश्क के उस मोड़ पे, जहाँ रास्ते ही ना रहे। Sarathy? मेरी जिंदगी के लम्हे कुछ इस तरह। Yeah. So I want you to now show them the Kinosphere platform. If they need any technicians, how they can hire. Okay, just that part. Suppose they need editors, suppose they need to shoot the film, they need a cinematographer or anything, how they can go to thing and post their need. They can post their requirement, jobs section only to be explained. Acha, one more thing before you go there, can you show the onboarding? They have to choose OTT platform if they are only for watching movies. If they are technicians, they have to put technician and artist. Yeah. You can explain in Tamil. ஸோ கினோஸ்பியர் பிளாட்ஃபார்ம்ல நீங்கள் எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சார், அது ஃப்ரீயாக நீங்கள் பண்ண வரீங்க. ரெஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீன்றக்கு ஒன்ஸ் நீங்கள் போனீங்கன்னா You can, the sound is less, Sarthi, and ask them to download the app from App Store if they have from thing for Android. And if they don't have, they can go to the web app. So show them the address. A web app, I can share the address here. Kinosphere. You all can register if you want now itself. /app. And this will be, this user you can use in the app also once you download. Sign up. Yeah. Click on that link, kinosphere.in, app sign up, and you will get a screen like this. And this registration is free of cost. Now you can go ahead, Sarthi. வெப்சைட்குள்ள போனீங்களா சார், இங்கே டவுன்லோட் ஆப், அதுக்கப்புறம் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. அந்த ஏதாவது டவுன்லோட் ஆப்ன்ற பண்ணலாம். ஆப்ஷன் அது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப் இது. பட் ஐஃபோன் யூஸ் பண்ணினீங்கன்னா ஐஃபோன் ஐஓஎஸ்க்கு நாங்கள் இன்னும் கிரியேட் பண்ணல. We are on the- இல்ல நான் லேப்டாப்லயும் இது வெப் ஆப். வெப் ஆப் பண்ணிக்கலாம் சார். இங்கே கெட் ஸ்டார்டட் கொடுத்தீங்கன்னா கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். ஸோ இங்கே நீங்கள் என்னவா இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஓடிடி யூஸரா, மார்க்கெட் பிளேஸ் பையரா, இல்லை ஒரு கார்பரேட்டா, இல்லை நீங்கள் ஒரு ஃபிலிம் மேக்கரா, டைரக்டரா, ஆர்டிஸ்டா, டெக்னீஷியனா, சர்வீஸ் ப்ரொவைடரா. மோஸ்ட்லி எல்லாரும் நம்ம பிளாட்ஃபார்மில் இருக்கவங்க மோஸ்ட்லி இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபிலிம் மேக்கர், ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன், சர்வீஸ் ப்ரொவைடர் தான் யூஸ் பண்ணுவாங்க. போட்டுட்டு உங்கள் நேம், உங்களோட இமெயில் ஐடி, உங்கள் மொபைல் நம்பர், அப்புறம் யூ கிரியேட் அ பாஸ்வேர்ட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஓகேங்களா? சாம்பிள் ஒன்று கிரியேட் பண்ணுறவங்களுக்காக. ஓகே, இதுதான் செகண்ட் பேஜ். ஸோ இந்த பேஜில் ப்ரொஃபைல் ஃபோட்டோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனி திங் விச் வி ஹேவ், நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ உங்களுடைய லோக்கல் ஃபைல்ஸில் உங்கள் சிஸ்டம் ஃபைல்ஸ்குள்ளே கனெக்ட் ஆகும். நீங்கள் அங்கே எங்கே ஃபோட்டோ சேவ் பண்ணியிருக்கீங்களோ, மொபைலில் சேவ் பண்ணியிருக்கோம், அவங்கள எடுத்து உங்கள் ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ தயவு செஞ்சு சூஸ் பண்ணுங்கள். ரேதர் தென் மற்ற நேச்சுரல் பிக்சரோ இல்லை வேறு ஏதாவது ஃபிலிம் ஸ்டார் பிக்சரோ வைக்கிறதோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒரிஜினல் பிக்சர் வைங்க, நல்ல பிக்சராக வைங்க, இன்கேஸ் இஃப் யூ ஆர் நாட் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ என்ன ட்ரஸ்ட் ஃபேக்டருக்காக சொல்கிறேன். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ப்ராப்பர் கரெக்டான டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணுங்க. ஜெண்டர், மேல் ஆர் ஃபீமேல், கண்ட்ரி, சிட்டி, லாங்குவேஜஸ்.
லாங்குவேஜஸ் நோன்றது நீங்க மல்டி லிங்குவல் இப்படி பண்ணிக்கலாம். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் தான் நீங்க கிளிக் பண்ணணும். மல்டி டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணி நீங்க வெளியே வந்துடணும். அதுக்கப்புறமா நீங்க ஒரு ஆக்டர், ஒருத்தர் ஆக்டரா மட்டும் இல்ல, இப்போ கேஎஸ் ரவிக்குமார்லாம் டைரக்டர் as well as ஆக்டர் அவர்லாம். ஸோ அந்த மாதிரி ஆக்டர், டைரக்டர், அந்த மாதிரி மல்டிபிளா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சர்வீஸ் ப்ரொவைடர், எது நீங்க ஆக்டரா இருக்கலாம், இல்லை சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்கலாம். சர்வீஸ் ப்ரொவைடர்னா என்னது? ஆட் ஃபிலிம் மேக்கரா, இல்லை அனிமி ட்ரைனிங் மேனேஜரா, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சப்ளையரா, காஸ்டிங் ஏஜென்ட்டா, கேட்ரரா, காஸ்டியூமரா, இதுவும் நீங்க மல்டிபிளா சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்யூப்மெண்ட் ப்ரொவைடரா, எக்யூப்மெண்ட்னா என்னென்ன எக்யூப்மெண்ட்? கேமரா ரெண்டல், ஆடியோ எக்யூப்மெண்ட், ட்ரோன் கேமரா ரெண்டல். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன கேட்டகரியில் லை ஆகுறீங்களோ அதை நீங்க போடணும். டிஸ்கிரிப்ஷன் வந்து தயவு செஞ்சு ஃபுல்லா போடுங்க. அதுதான் நான் சொல்றேன். எம்டி பேப்பர் கொடுக்கறதுக்கும் கம்ப்ளீட்டா ஒரு ரெஸ்யூம் கொடுக்கறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல கம்ப்ளீட்டா போடுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பேஷன், இதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஒர்க் பண்ணியிருந்தீங்க, யார் கூட ஒர்க் பண்ணணும் உங்களுக்கு விருப்பம், இதுல நீங்க எக்ஸ்பர்ட், அதெல்லாம் கிளியரா டைப் பண்ணுங்க. அண்ட் சோஷியல் மீடியா ஆப்ஷன்ஸ், இது ரொம்ப மேண்டட்டரி, தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இந்த சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸை நீங்க போட்டாதான் உங்களை மற்றவங்க காண்டாக்ட் பண்றதுக்கும், நீங்க இதில் அதிகமா போடலைனாலும் நீங்க போஸ்ட் பண்ணிட்டு இருக்க உங்களோட சோஷியல் மீடியாவோட போஸ்ட் எல்லாம் பார்த்து they will know நீங்க என்ன பண்றீங்க, எது பண்றீங்கன்னு சொல்லிட்டு போட்டு சப்மிட் பண்ணுங்க. டு ஓப்பன் யுவர் ப்ரொஃபைல். ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறமா ஃபர்தரா எப்படி இருக்கும் நான் காமிக்கிறேன். ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிட்ட பிறகு ஓகே. ஸோ இப்படி ஹோம் பேஜ் வந்துடும். ஓகே, ஹோம் பேஜ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங் ஜாப்ஸ், கரண்டா என்ன ஜாப் ஓப்பனிங்ல இருக்கு, ஜாப் எப்படி போஸ்ட் பண்றது நான் சொல்லித்தரேன், லேட்டஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஓகே, கான்டெஸ்ட்டுக்குள்ள இருக்க ஷார்ட் ஃபிலிம்ஸ். நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட்லாம் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி கான்டெஸ்ட்ல இருக்க ஷார்ட் ஃபிலிம்ஸ், நியூஸ் ஃபீட்ஸ், டைம்லைன் இருக்கு இல்லையா ஃபேஸ்புக்கில், ஸோ அந்த மாதிரி நியூஸ் ஃபீட்ஸ். ஸோ இதெல்லாம் யூல் ஃபைண்ட் இட் ஹியர். ஷார்ட் ஃபிலிம்ஸில் ஏதாவது ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருந்தால் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஷார்ட் ஃபிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இதில் காமிக்குது. இங்கே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்கு இல்லையா, அங்கே வந்து போஸ்ட் மீடியான்ற ஆப்ஷன் இருக்கு, இல்லை அப்லோட் ஷார்ட் ஃபிலிம் இருக்கு இல்லையா, அப்லோட் ஷார்ட் ஃபிலிம் கிளிக் பண்ணி நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் போட்டுக்கலாம். இதர் யூடியூப் வியூரல் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஃபைல் சூஸ் பண்ணிக்கலாம். பேனர் இமேஜ் இதாக இருந்தால் அதுக்கான பேனர், தமிழ் இமேஜ் இல்லையா அது போட்டுட்டு டைட்டில், ஜேர்னர், லாங்குவேஜ், அதோட சினாப்சிஸ், கிரெடிட் டைட்டில் வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிமில் நடித்தவங்க கிரெடிட்ஸ், சினிமாட்டோகிராஃபர் யார், ஷார்ட் ஃபிலிம் பண்ண சினிமாட்டோகிராஃபர் யார் போட்டுட்டு அவங்க நேம் போட்டு அவங்களோட இமெயில் ஐடி. ஓகேங்களா? இப்படிதான் நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமை போஸ்ட் பண்ணணும். ஜாப் போஸ்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். இங்கே ஜாப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இங்கே ஜாப்ஸ் பண்ணீங்கன்னா ஃபைன் ஜாப்ஸ், ஃபைன் கேண்டிடேட்ஸ், உங்களுக்கு வேலை வேணுமா இல்லை வேலைக்கு ஆள் வேணுமா. ஃபைன் கேண்டிடேட்ஸ்னால் இதில் போயிட்டு போஸ்டர் ஜாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஜாப் போஸ்டர் ஜாப் கிளிக் பண்ணிட்டு இதில் இருக்கிறது என்ன உங்களுக்கு வேணும், ஆக்டர் தேடுறீங்களா, இல்லை டேலண்ட் எதாவது பார்க்குறீங்களா, எக்ஸ்கியூஸ் மீ, லுக்கிங் ஃபார் ஃபிலிம் ஷூட்டிங் எதாவது பார்க்குறீங்களா, இல்லை லுக்கிங் ஃபார் சர்வீஸா, என்ன வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆக்டர் தேடுறேன்னா ஆக்டர் தேடிட்டு, இல்லை ஏதாவது பேனர் இமேஜ், இதில் வேற ஏதாவது போடணும்னு நினைப்பாலும் நீங்கள் பேனர் இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஜாப் டைட்டில், ஜாப் டைப்பு, என்னக்கு டிவி ஷோக்கா, இதுக்கு லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜ் தேடுறீங்க, எந்த சிட்டியில் தேடுறீங்க, எதுக்காக, என்ன மாதிரியான ஆர்டிஸ்ட் உங்களுக்கு வேணும், ஹைட் எதாவது மென்ஷன் பண்ணணும் அதெல்லாம் பண்ணலாம். ஆர்டிஸ்டா பெர்ஃபார்மரா அதை போட்டுட்டு சப்மிஷன் டைப். சப்மிஷன்னா அவங்க உங்களுக்கு ரெஸ்யூம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, உங்களுக்கு என்ன தெரியும், ஸ்கில் செட் தெரியுன்றதே எனக்கு எப்படி தெரியும், நீங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டர்னா ஒரு சாம்பிள் ஸ்கிரிப்ட் காமிப்பான்னு சொல்லுவீங்க இல்லையா, அதுதான் சப்மிஷன் டைப். ஓகே, சப்மிஷன் டைப். எங்கள் ஃபோட்டோனா ஃபோட்டோ, டாக்குமெண்ட்னா டாக்குமெண்ட், ஆடியோன்னா ஆடியோ. ஒரு மியூசிஷியன் வந்து என்ன தேடுவார், ஒரு நல்ல சிங்கர் தேடுவார்னா அப்போ ஆடியோ கேட்பார். ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு போஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஜாப் கிரியேட் ஆகிடும். நம்ம என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் மேட்ச் ஆகுற மாதிரி இருக்க ஒரு ப்ரொஃபைல் இருக்க பர்சனுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ்ல காமிக்கும். புரியுதுங்களா? ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸ்ல இது காமிக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், ஓகே இப்போ இந்த ஜாப் இருக்கு, ஏன்னா நான் வேலை தேடிட்டு இருக்கேன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? அதுதான் இதில் இருக்க பியூட்டியே. ஸோ ஆட்டோ ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துடும். நீங்கள் போஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணாலும் சரி, யார் ஜாப் போஸ்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு நீங்கள் அதுக்கு ரிலவெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸி. ஜாப் இருக்குன்னு தெரியுது இல்லையா, ஜாப் எங்கெங்க வேலை இருக்குன்னு தெரியறதே கஷ்டம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெக்கமெண்ட் பண்ணால் இன்னும் வெரி ஈஸி நம்ம வேலை. ஸோ ஃபைன் கேண்டிடேட்ஸ் கோ தேர், அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம், அக்செப்ட் பண்ணோம், அதில் போய் செக் பண்ணோம். கோ சி, யூ ஹேவ், யூ டோன்ட் ஹேவ் எனி ரீசன்ட்.
இல்ல ஐ டோன்ட் ஹேவ் மேம். இதுல இங்க ஸோ இருக்கு இல்லைங்களா, நான் இதில் இப்போ ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். மல்டிபிள் ஜாப்ஸ் அதை போஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இங்க அப்ளை கேட்டகரியில நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதுல நான் ஷார்ட் லிஸ்ட் ஆப்ஷன் எனக்கு இருக்கும். ஷார்ட் லிஸ்ட் கிளிக் பண்ணனா 100 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா நான் 10 பேரை மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஷார்ட் லிஸ்டட் இதுக்குள்ள வந்துடும். இந்த ஷார்ட் லிஸ்டட் கேட்டகரிக்குள்ள இந்த டேப்குள்ள வந்துடும். அந்த ஷார்ட் லிஸ்டட் காண்டாக்ட் பண்ணி அவங்கள எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் அக்செப்டட் கொடுத்துருவேன். இந்த ஷார்ட் லிஸ்ட்ல எனக்கு பிடிக்காத ரிஜெக்ட் பண்ணனா ரிஜெக்டட்ல வந்துடும். ஸோ ஃபியூச்சர்ல கூட நான் எடுத்ததை நான் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபீச்சர். இன்கேஸ் நீங்க யாருக்கா வேலை கொடுக்கணும்னா கூட இந்த பிளாட்ஃபார்மை நீங்க யூஸ் பண்ணலாம். So டிஸ்கவர் finding people will be easy. I think that's it, Sarthik. Discovery, they can, this is how other people will find you. So gold Yes. membership இருக்கோம்னா நீங்க மேலே இருக்கும் பாருங்க. Yeah. Platinum on top, then gold, all that is there. Okay. So I think let them download the app and register. One more thing I want to show. Go to this sample profile. Go to the profile. How do I copy the profile link? They should share in the group. That's what I want. Go to, go there. Share This is profile. So this you can copy and share after you create. Tell them. ப்ரொஃபைல் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்களா சார்? கிரியேட் பண்ணிட்ட பிறகு இங்க ஷேர் ப்ரொஃபைல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண ஒரு யூஆர்எல் ஜென்ரேட் ஆகும். அதை காப்பி பண்ணி நீ யாருக்குனாலும் You can அனுப்பலாம். யாருக்கு ஷேர் பண்ணலாம் so that they can contact you. So நிறைய இமெயில் நிறைய போட்டோஸ் அப்லோட் பண்ணி ஒரு நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணாம ஜஸ்ட் ஒரு லிங்க் அனுப்பிச்சோம்னா ஆள் வந்து இங்கே பார்க்குறாங்க. ஓகே. So I think it's 9 o'clock, Sarathi. We have to wrap up for today. Tomorrow's homework, please repeat to them. And by 12 midnight, if they pay, they still get the 60,000 offer, right? Yes. Yeah, please repeat that and we'll close. நாளைக்கு ஹோம்ஒர்க் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லிங்க் இங்க சாட் பாக்ஸ்ல கூட இருக்கு. suno.com பாருங்க. அப்படின்னா நாங்க சொல்லி கொடுத்தது வந்து udio.ai. மறுபடியும் சொல்றேன், udio.ai. சார் நாளைக்கு இந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால நாளைக்கே நீங்க செக் பண்ண முடியாது. உங்களுக்கு மண்டே தான் ரெக்கார்டிங் கிடைக்கும். ஸோ மண்டே ஆர் டியூஸ்டே தான் உங்களுக்கு ரெக்கார்டிங் கிடைக்கும். ஸோ udio.ai நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதில் அப்படி இல்லைன்னா சுனோ அப்படின்ற ஒரு suno.ai அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம், இது ரெண்டுல நீங்கள் ஒரு மியூசிக் ஜென்ரேட் பண்ணி நாளைக்கு ஹோம் ஒர்க்காக கொண்டு வாங்க, பார்க்கலாம். நீங்கள் அது ஒரு ஆடியோ ஃபைலாக கிரியேட் ஆகும். அந்த ஆடியோவை டவுன்லோட் பண்ணி அந்த ஆடியோவை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களால் மொபைலில் ஷேர் பண்ண தெரிலனா வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. வாட்ஸ்அப்பில் இருந்து நாங்கள் உங்களுக்கு எங்கள் சைட்லேருந்து ப்ளே பண்ணி காமிக்கிறோம் உங்களுடைய ஹோம் ஒர்க்கை. சரிங்களா? அதே மாதிரி 12 o'clock முன்னாடி வரைக்கும் த ஆஃபர் ரிமைன்ஸ் சேம். அந்த 8 weeks ப்ரோக்ராம்க்கு 40% டிஸ்கவுண்ட் வில் பி தேர். தட் இஸ் அன் பிக் அமௌண்ட், 40,000. ஸோ 12 o'clock முன்னாடி பே பண்ணுறவங்களுக்கு யூ வில் கெட் த டிஸ்கவுண்ட். ஸோ அதெல்லாம் உங்களுடைய கைண்ட் இன்ஃபர்மேஷனுக்காக. ஸோ ப்ளீஸ் ட்ரை. சாட்ல ஷேர் பண்ணலாம் பேமெண்ட் லிங்க். யா. ஓகே. So thank you everybody. Thank you for attending. I want to see you tomorrow. நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங் மார்க்கெட்டிங் பற்றி பேசுகிறேன். ஏன்னா கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம், ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணலாம். பட் அதில் சேல்ஸ் பண்ணி அதில் செலவு பண்ணி நாங்கள் ஃபார்வர்ட் மூவ் பண்ண முடியும் இல்லையா? இல்லைன்னா ஜஸ்ட் பேமெண்ட் தான் இருக்கும், இன்கம் இல்லைன்னா வேஸ்ட்டு. ஸோ அதுவும் சொல்லி கொடுக்குறேன். ஹவு டு மார்க்கெட். ஒரு ஷார்ட் ஃபில்ம் இருக்குன்னா அதுக்கு இப்படி மார்க்கெட் பண்ணோம், இப்படி வரும். ஃபில்ம் ஃபெஸ்டிவலுக்கு இப்படி சப்மிட் பண்ணோம், இதெல்லாம் சொல்லித்தரேன் நாளைக்கு. ஓகே. தேங்க்யூ ஸோ மச். Yes, thank you, ma'am. Thank you. Thank you. Good night. Thank you. Thank you. Bye.